ஹாய் டியர், இன்றைக்கி நம்ம டிவி பார்க்குறது ஒரு ஒன் ஷாட் பார்க்க போகிறோம். ஸோ டைட்டில் பார்த்தீங்கன்னா தமிழில் போட்டுறேன் அண்ட் கண்ணு முடிக்கோங்க. ஸ்டோரிக்குள்ளே போகலாம். இப்போது ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உங்களோட அம்மா கிட்ட மா மா அம்மா 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 நான் சொல்கிறது கேளுமா அப்படிங்கிறீங்க. அவங்க பார்த்தீங்கன்னா கேட்க முடியாது போடி அப்படிங்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டே தான் அவரோட அப்பா கிட்ட அப்பா அப்பா நில்லுப்பா நில்லுப்பா அப்படின்னு சொல்ல என்னப்பா அப்படின்னு அப்பா திரும்பி கேட்க அப்பா நான் சொல்கிறது கேளுப்பா அப்படிங்கிறாரு. கேட்க முடியாது போப்பா அப்படின்ட்டு அவர் போயிட கடுப்பாகுது. ஸோ ஒரு பக்கம் அவருக்கு டென்ஷன், இன்னொரு பக்கம் உங்களுக்கு டென்ஷன். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது உங்களோட அப்பா கிட்டே போயிட்டு அப்பா 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 அப்படிங்கிறீங்க. என்னடா அப்படின்னு கேட்க அப்பா ப்ளீஸ்ப்பா நான் சொல்கிறது கேளுப்பா, கொஞ்சம் காது கொடுத்து கேளுப்பா அப்படின்னு சொல்ல முடியாதுமா பாய், அப்பாவுக்கு வேலைக்குன்ட்டு கிளம்பி போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே பாட்டி பாட்டி சிவகாமி இங்கே பாரு அப்படிங்கிறீங்க. அப்போ அவங்களும் என்னடி பேர் சொல்லி கூப்பிடுற அப்படின்னு சொல்லி கேட்க பாட்டின்னு கூப்பிட்டா உனக்கு காது கேட்காதே, சிவகாமி ஹெல்ப் பண்ணு ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறீங்க. முடியாது, இந்த விஷயத்தில் என்னால் முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு எஞ்சி போயிடுறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனில் உட்காந்துருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா டே தான் எங்கள் அம்மா எங்கள் அம்மான்னு சொல்லிட்டு அவரோட அம்மா தேடி கிச்சனுக்கு ஓட அவங்களும் என்னப்பா காஃபி வேணுமா அப்படின்னு கேட்க மா அதெல்லாம் வேணாம், நீ பாருமா அப்பா கிட்ட சொல்லி வேணான்னு சொல்லுமா அப்படிங்கிறாரு. டேய் எல்லாருமே சேர்ந்து பேசி முடிவு பண்ணி நிச்சயமே ஆயிடுச்சு, இன்னும் இப்படி ரச்சை பண்ணிட்டு இருக்கிற, அதெல்லாம் முடியாது போடா அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா நீ என்னம்மா இப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு டேக்குனா கோவம் வருது, ஏன்டா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா நான் என் ஒய்ஃப் கூட எப்படியெல்லாம் இருக்குன்னு ஆசைப்பட்டேன் தெரியுமா அப்படின்னு பாரா. அவரோட அம்மா ஒரு மாதிரி பார்த்துட்டு அது ஏன் என்கிட்ட சொல்கிற அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அவரும் நான் என் ஒய்ஃப் கூட ஐயோ நான் உனக்கு சொல்லவும் முடியல, நான் என்னென்னலாமோ கனவு கண்டு வச்சுருந்தேன், ஆனால் எப்படிம்மா என் ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணிக்க முடியும், அம்மா நீ ரொம்ப தப்பு பண்ணுறீங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கெஞ்சுறாரு. அப்போ இவங்களும் கல்யாணம் பண்ணிட்டா உனக்கு ஒய்ஃப் ஆகிடுவா, அப்புறம் என்னது போய் ஃப்ரெண்டு, இப்போல்லாம் ஃப்ரெண்டெல்லாம் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா லைஃப் லாங் ஹாப்பியாக இருக்காங்க, உனக்கு என்னடா அப்படின்னு கேட்க அவளை நான் அப்படி பார்த்ததே இல்லைம்மா அப்படிங்கிறாரு. உனிமே பாரு அப்படின்னு சொல்ல தாயா நீ அப்படின்னு இவர் கேட்க நீ மட்டும் என்ன அம்மா கிட்ட பேசுகிற மாதிரியே பேசிகிட்டு இருக்க, நல்லா யோசிச்சு பாரு, என் ஒய்ஃப் கூட எப்படியெல்லாம் எனக்கு ஆசைப்பட்டேன், இதெல்லாம் அம்மா கிட்ட பேசுகிற பேச்சாடா, நீ பேசுகிறா பேச்சு நான் பேசுனா தப்பா அப்படின்னு கேட்குறாங்க. அம்மா அதை நான் உனக்கு புரிய வைக்க ட்ரை பண்ணுறேன், அம்மா ப்ளீஸ்மா என்ன ஒரு வாரம் தான் இருக்குது, ஏதாவது பண்ணுமா அப்படிங்கிறாரு. என்ன பண்ணணும், ஊரெல்லாம் அழைச்சி இந்த மாதிரி கொஞ்சம் வேலை பண்ணணும், அதை தான் பண்ண முடியும், மற்றபடி நீ கேட்குற மாதிரிலாம் எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட. இப்போ நேராக டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தான் மெசேஜ் பண்ணுறாரு, சனியனை வாடி அப்படின்னு சொல்லி, நீங்களும் எங்கடா அப்படின்னு கேட்குறீங்க. கஃபேக்கு வா அப்படிங்கிறாரு. அடுத்த செகண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வெளில போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறீங்க. அவங்களும் போய் தொலைன்னு விட்டுருவாங்க. இப்போ அப்படியே தான் கஃபேயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்படியே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ டே வந்துட்டு ஃபாஸ்ட்டாக வண்டியை கொண்டு வந்து நிறுத்திட்டு அப்படியே உங்கள் பக்கத்தில் வந்து உட்காடுறாரு. நீங்களும் என்னடா பேசுனியா அப்படின்னு கேட்க என்னத்த சொல்ல, ஏன்டி இப்படி நடக்குது நமக்கு மட்டும் அப்படிங்கிறாரு. நீங்களும் நான் மட்டும் என்ன பண்ணுவேன், எல்லாம் என் தலையெழுத்து, இவங்க ரெண்டு பேரும் ஃபேமிலி ஃப்ரெண்டாக இருந்தால் அதுக்கு நம்ம என்னடா பண்ண முடியும், நம்மளும் ஃபேமிலி ஃப்ரெண்டாகவே இருந்திருக்கலாம்ல, எதுக்குடா இப்படி கல்யாணம் பண்ணி வைக்க பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு ஒரே போராட்டமாக இருக்குது. அப்போது இவரும் ஒன்று பண்ணலாமா, ரெண்டு பேரும் ஓடி போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட கேட்க நீங்கள் பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரா டே அப்படின்னு சொல்லி கத்துறீங்க. எதுக்குடி இத்தனை பைத்தியக்காரன் போடுற அப்படின்னு சொல்லி கேட்க ஆமாம் யாராவது இப்படி ஓடி போவாங்களா, அவங்களே கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்கிறாங்க, இதில் ஓடி வேற போனால் ரெண்டு பேரும் ஓடி போய் கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு இன்னும் ஊரெல்லாம் தம்பாட்ட அடித்து சொல்லிடுவாங்க, நீ கொஞ்சம் அமைதியாக இருடா அப்படிங்கிறீங்க. என்னடி பண்ணுறது, அடுத்த வாரத்தில் கல்யாணத்தை வச்சுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நீங்களும் ஏதாவது ஒன்று பண்ண வேண்டியதான், யோசிக்கலாம், கடைசி நிமிஷம் வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது, ஓகேவா, நீ பயப்படாத, நம்ம ரெண்டு பேரும் கடைசி வரைக்கும் நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸாகவே இருப்போம், ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு டே கிட்ட சொல்ல அவரும் என்னமோ சொல்கிற, சொதப்பாமல் இருந்தால் சரி அப்படின்னு சொல்லுவார். அப்போ அவங்கவுங்க பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறீங்க. இப்போ அப்படியே தான் நெக்ஸ்ட் டே இருந்துட்டு உங்களோட அம்மா கிளம்புடி அப்படிங்கிறாங்க. சாலப்பாக இருக்குது, நீங்கள் போயிட்டு வரீங்களா அப்படிங்கிறீங்க. கிளம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் வீட்டிலே இருக்கம்மா நீ போமான்னு சொல்லிட்டு நீங்கள் போய் படுத்துக்கிறீங்க. அப்போது அங்கே உங்ககிட்டே பார்த்தீங்கன்னா கால் பண்ணுவார். என்னடா அப்படின்னு கேட்க என்ன பண்ணுற கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், நடக்காத கல்யாணத்துக்கு எதுக்கு ட்ரெஸ் வாங்கணும், அது அவங்களே போய் வாங்கட்டும், நான் அலையணும், நான் வரல அப்படின்னு நீங்கள் சொல்ல எருமை பாடி அப்போதாவது ஏதாவது ஒன்று பண்ணி நம்ம ஏதாவது ஒன்று பண்ணணும்ல, நீ முதல்ல வா
ஏதாவது சான்ஸ் கிடைச்சா ஏதாவது பண்ணி பிரச்சனை பண்ணிடலாம் அப்படிங்கிறாரு. நீங்களும் ஆமாம்ல இந்த வரேன் அப்படின்ட்டு நீங்களும் சீக்கிரமாக ரெடி ஆகிட்டு ட்ரெஸ் எல்லாம் மாற்றிட்டு கீழே வரீங்க. அப்போது அம்மாவும் என்ன வரலன்னு சொன்னேன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா வரல தான் சொன்னேன், ஆனால் வரேன், நானும் வரேன். அப்புறம் எனக்கு பிடிக்காம ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா பிடிக்காத கல்யாணமாக இருந்தாலும் ட்ரெஸ்ஸாவது பிடிச்சி போடணும்ல அப்படின்னு கேட்க, ஏய் என்னடி பிடிக்காத கல்யாணம், அவன் உனக்கு பிடிக்கும்ல அப்படிங்கிறாங்க. ஃப்ரெண்டாக பிடிக்கும், யாராவது ஃப்ரெண்டை கல்யாணம் பண்ணுவாங்களா, அதுவும் அவன் சின்ன வயசுலேருந்து பெஸ்ட்டு ஃப்ரெண்டு, நான் அப்படி பார்த்தது கூட இல்லை ஒரு நாள் கூட, இப்படி பண்ணுறீங்கள என்ன அப்படிங்கிறீங்க. அவங்களும் அதெல்லாம் இப்படி தான் இருக்கும், போக போக சரியாக போய்டும் வா அப்படின்னு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ ட்ரெஸ் கடையில் பார்த்தீங்கன்னா எல்லோரும் அப்படி ட்ரெஸ் எடுத்துகிட்டு இருக்க, நீங்களும் வந்துட்டு அப்படியே அமைதியாக பொம்மையாட்ட உட்காந்துட்டு இருக்கிறீங்க. அப்போது உங்கள் பேரண்ட்ஸு அவரோட பேரண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு ட்ரெஸ் எடுக்கலாம் வந்து செலக்ட் பண்ணு அப்படின்னு கூப்பிட, பார்த்தீங்கன்னா முடியாது அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களும் சரி ஓகே நாங்களே எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு, எப்போ தம்பி அவளுக்கு அந்த ட்ரெஸ் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த கடையில் பையன் வேலை செஞ்சுட்டு போகிற பையன் அவனும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்க, என்னப்பா இப்படி வச்சு பார்த்தா தெரியல, அவன் மேலே வச்சு பார்க்கலாம் கொடுன்னு சொல்ல, இவங்க பார்த்தீங்கன்னா கசக்குறாங்க. ஸோ அவன் வந்துட்டு ஒரு நிமிஷம் மேம் நான் வேணா அப்படியே கட்டி காட்டவா அப்படிங்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா பைத்தியக்காரன், பொண்ணுங்களுக்கு கட்டுற சேலையை இவனுக்கு கட்டி பார்க்குறானா, லூஸாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்ருக்காரு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் அதாவது ஒரு சின்ன டேபிளுக்கு அந்த பக்கம் தான் நின்றுட்டுருப்பான். இப்போ அங்கேருந்து வெளியே வரான், நீங்களும் அப்படியே வெளியே நின்றுருப்பீங்க. இவன் எதுக்கு இங்கே வெளியே வரான், ஓ நல்லா கட்டி காட்டுவான் போலன்னு சொல்லிட்டே பார்க்க நீங்கள் அப்படியே நிற்பீங்க. அப்போது அந்த கடைக்கார பையன் பார்த்தீங்கன்னா அந்த சாரீ எடுத்துகிட்டு வந்து உங்கள் பக்கத்தில் நிற்க, என்ன இது இவா பக்கத்தில் போய் நிற்கிறான்னு சொல்லிட்டே பார்க்குறாரு குறுன்னு. அப்போ அவன் அந்த சாரியெல்லாம் ஒரு மாதிரி மடிப்பாங்கள்ல அப்படியே மடித்து உங்கள் மேலே போடுவான் பாருங்கள். அவருக்கு பக்குனுக்குது, என்னவா அவனுக்கு கட்டி பார்ப்பானா இவளுக்கு கட்டி பார்க்குறான், இவன் எதுக்கு கட்டி விடுறான், இத்தனை பொம்பளைங்க இருக்காங்கல்ல அவங்க பண்ண வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேலே வந்துட்டு இது மடித்து போடுவாங்கள்ல, அதான் அந்த மாதிரி போட்டு விட்டுட்டு அப்படியே அந்த இடத்துல ஒரு சின்ன பின் பண்ணி விடுறான். நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் பக்கத்தில் நிற்கிறீங்க, அவன் உங்களுக்கு சாரி கட்டி விட்டுட்டு இருக்கிறான். இங்கே டேக்குனா கடுப்பாகுது, என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஷாக்கா நல்லா அப்படியே குறுக்குன்னு பார்க்குறாரு. அவ்வளோவோட தான் நிறுத்திடுவாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவன் அப்படியே அந்த சாரி அப்படியே இந்த பக்கம் உங்களை சுற்றி இழுத்துட்டு வந்து இப்போது அப்படியே கீழே மடிப்பு எடுப்பாங்கள்ல அதுக்கு மடிப்பு எடுப்பான் பாருங்கள். அவ்வளோதான் இங்கே டேலாம் அப்படியே கண்ணு பெதுங்கி வெளியே வந்துடும் போல இருக்குது அப்படி பார்க்குறாரு. அப்போது அவனும் அதெல்லாம் இது பண்ணிவிட்டு அப்படியே உங்கள் ஹிப்பு கிட்டே கையை கொண்டு வருவான் பாருங்கள். ஏய் நிறுத்து அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இருக்குன்னு எல்லோரும் பயந்துருவாங்க. ஏன்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க, அது வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாய்ஸே வரமாட்டேங்குது எப்படி கேட்குறாரு. பார்த்தா தெரியல அவளுக்கு சாரீ நல்லா இருக்கா சூட் ஆகுதான்னு சொல்லிட்டு கட்டி பார்க்குறோம் அப்படின்னு சொல்ல, எத்தனை பொம்பளைங்க இருக்கீங்களா எல்லாம் லேடிஸ் தானே, எதுக்கு ஒரு பையனை போய் விட்டுட்டு அப்படின்னு கேட்குறாரு. ஸோ சிரிப்பே வரல, பட் இருந்தாலும் எதுக்கு அவன் அப்படிங்கிற மாதிரி சிரிச்சுட்டு கேட்க, அப்போது உங்களோட அம்மா பார்த்தீங்கன்னா அட நீ வேற ஏண்டா கல்யாணத்துக்கே ஒரு பையனை தான் புக் பண்ணியிருக்கோம், பொண்ணுங்களோட பசங்க சூப்பராக சாரீ கட்டுறாங்க அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க அப்படின்னு இவர் கத்துறாரு. அதுக்கு என்ன நீ கத்துறேன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்க, நீங்களும் கேட்குறீங்க ஏன்டா இப்படி கத்திட்டுருக்க, எல்லோரும் நம்மளை பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா, நீ வாய மூடு, அவங்களாம் நம்மளை பார்க்கல இவன் தான் உன்னை பார்க்குறான் அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் சொல்ல, அது இங்கே பாரு தம்பி சாரி இங்கே பாரு அவ்வளோதான் இதுக்கு மேலே பண்ணக்கூடாது அப்படிங்கிறாரு. இல்லை சார் ஃபுல்லாக கட்டி பார்த்தா தான் அவங்களுக்கு நல்லா இருக்கான்னு தெரியும், அப்போ தான் நீங்களும் சாட்டிஸ்ஃபைடாக வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு சொல்ல, இல்லை எல்லோரும் பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி அந்த பக்கம் தள்ளி விட்டுட்டு, பார்த்துக்கோங்க எல்லோரும் பார்த்துக்கோங்க நல்லா தானே இருக்குது இவளுக்கு, இதே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாரு. அப்போ எல்லாருமே நல்லா தெரியலடா ஃபுல்லாக கட்டினா தான் நல்லா இருக்கான்னு தெரியும், உனக்கெல்லாம் இந்த விஷயத்தில் ஒன்றும் தெரியாது சாரியெல்லாம் போ அந்த பக்கம் அப்படின்னு சொல்ல, இங்கே பார்த்தீங்கன்னா என்ன இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஓரமாக நிற்கிறாரு. அவன் பார்த்தீங்கன்னா அந்த பையன் அகைன் வந்துட்டு அந்த சாரியெல்லாம் ப்ளீட் எடுத்துகிட்டு இருக்கான். கீழே ஒரு ப்ளீட் எடுப்பாங்களா ஏதோ ஒரு மாதிரி கை வச்சு அந்த மாதிரி அவன் எடுத்துக்கிட்டு இருக்க. டேக்கு பார்த்தீங்கன்னா அவனோட மொத்த கான்சன்ட்ரேஷனும் அவனோட கையிலையும் அவனோட மூஞ்சிலையும் தான் இருக்குது. அப்படியே மூஞ்சி பார்க்குறாரு கையை பார்க்குறாரு. அவன் என்ன இன்டென்ஷன் இப்படி பண்ணுறான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க. அவன் பாவம் வேலையை பார்த்துட்டு இருக்கான். ஆனால் இவருக்கு அப்படி தோணவே இல்லை. இப்போ அவன் ஃபுல்லாக மடித்து எடுத்ததுக்கப்புறமா உங்கள் கிட்ட கொண்டு வரான், அதாவது லைக் வயிற்றுக்கிட்ட கொண்டு வருவாங்களோ ஸோ அந்த மாதிரி கொண்டு வர இவர் நில்ல அப்படின்ட்டு ஓடி வராரு. எல்லோரும் ஷாக்காக திரும்ப பார்க்குறாங்க. என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க, சார் சாரியை கட்டி காட்டணும்ல அப்படின்னு சொல்லுவானா, நீ கட்டுறதே சரியில்லைப்பா தம்பி நீ தள்ளிக்கோ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. டே உனக்கு கட்ட தெரியுமா முதல்ல அப்படின்னு நீங்கள் கேட்க,
எனக்கு இப்படி கேட்குறா? அதெல்லாம் நல்லா தான் கட்டுவேன், நான் நல்லா தான் கட்டுவேன், ஆமாம் ஆமாம் அப்படிங்கிறாரு. எல்லாரும் இவரை பார்க்குறாங்க, ஏன் இவன் இப்படி பண்ணுறான்ட்டு. ஸோ இவரும் பார்த்தீங்கன்னா அந்த பிளேட்டெல்லாம் எடுத்துருப்பாள்ல, அதை அப்படியே கையில் வாங்கிட்டு நானே கட்டி காட்டுறேன், அவன்லாம் வேண்டாம். அப்புறம் கல்யாணத்தன்னைக்கு கூட யாரையும் புக் பண்ணாதீங்க, ஒன்றா லேடிஸ் புக் பண்ணுங்க, இல்லைன்னா நானே கட்டி விடுறேன் அப்படிங்கிறாரு. நீங்கள் அப்படியே அவரை முறைக்கிறீங்க. ஏண்டி முறைக்கிற அப்படின்னு கேட்க, ஏண்டா உனக்கு முதல்ல கட்ட தெரியுமா, முதல்ல உனக்கு வேட்டி கட்ட தெரியுமா, சாரி கட்டுறேன்னு சாரி தூக்கிட்டு வந்து நிற்கிற அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ சும்மா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் மடிச்சிருக்குல்ல, அதை அவன் ஆல்ரெடி மடிச்சு கொடுத்துட்டான். அதை அப்படியே அவர் கையில் பிடிச்சிட்டு நிற்க, ஏண்டா ட்ரெஸ்ஸு வாங்கணும்டா, இன்னும் நிறையா பேர்த்துக்கு பர்ச்சேஸ் பண்ணணும், அவளுக்கே இன்னும் ஒரு ட்ரெஸ் கூட எடுக்கலை, சீக்கிரம் அதான் கட்டுறேன்னு எல்லாம் கட்டி விடு பார்க்கலாம் நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு எங்கே கட்ட தெரியும், சும்மா சொல்லியிருப்பாரு. ஸோ அப்படியே உங்களே திருத்துன்னு முழிக்க, நீங்களும் தெரியாதுல்ல அப்படின்னு கேட்குறீங்க. தெரியும் எனக்கு, இந்தா இது எவ்வளோ சொருகிக்கோ, அப்போ தான் ஃபினிஷிங் வரும் அப்படிங்கிறாரு. நீங்களும் பார்த்தீங்கன்னா அதை வாங்கி அப்படியே சொருகிக்கிறீங்க. ஸோ இங்கே டேயோட அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னா சிரிப்பாக வருது. அப்படியே உங்களோட அம்மாவும் அவரோட அம்மாவும் பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸுங்கிறாங்க, ஆனால் வேற ஒருத்தன் கிட்ட போனால் கூட இவனுக்கு ஆக மாட்டேங்குது, என்னத்தை சொல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிக்கிட்டு இருக்க. இந்த பக்கம் இவரும் இந்த சாரீ நல்லா இருக்குது உனக்கு அப்படிங்கிறாரு. நல்லா இல்லடா அப்படிம்பிங்க. அட ட்ரெஸ் மேலே கட்டினங்க அடிக்க அப்படி இருக்குது, நீ இதை மட்டும் கட்டினா சூப்பராக இருப்ப பார்த்துக்கோ, ஆமாம் இதுதான் கல்யாணத்துக்கு, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்குப்பா, இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறாரு. ஸோ எல்லாரும் பிடிச்சிருந்தா எடுத்துக்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா, இதை பேக் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்ல அவன் அதை கழட்டத்துக்கு வரான். இரு எனக்கு தெரியும் நானே கழட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேலே பின் பண்ணியிருக்கோம்ல, அதை பார்த்தீங்கன்னா அவரே வந்துட்டு கழட்டுங்கிற பேரில் அந்த பின்னு குறுக்கல சேஃப்டி பின்னு அது கையிலலாம் குத்திக்கிறாரு. ஸோ அப்படியே கையிலலாம் குத்திக்கிட்டு வாயில் அப்படி கை வச்சுக்கிட்டு கழட்டிட்டேன் இந்தாங்க எடுத்துகிட்டு போய் பேக் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நிற்க, இந்த பக்கம் ஒரு ட்ரெஸ் தானா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க, இன்னும் எடுக்கிறோண்டி பொறு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா இந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் எடுக்கணும்ல, ஸோ அந்த மாதிரி நிறைய ட்ரெஸ் எடுக்கிறாங்க. எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நானே பண்ணுறேன்னு சும்மா வச்சு மட்டும் பார்க்குறாரு. பார்த்துட்டு இது நல்லா இல்லை, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு வழியாக எல்லா ட்ரெஸ்ஸும் அவர் தான் செலக்ட் பண்ணி கொடுக்குறாரு. இப்போ அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா, ஏண்டா ட்ரெஸ்ஸு செலக்ட் பண்ண வான்னு கூப்பிட்டதுக்கு வரல, இப்போ என்ன மொத்தமாக உட்காந்து செலக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படின்னு கேட்க, அதுவா நீ தான் ஆசையாக கூப்பிட்டியே, அப்புறம் எங்கே நீ ஃபீல் பண்ணுவியோன்னு வந்தேன் அப்படின்பாரா. அது சரி அப்படின்ட்டு இப்படி தான் ஒரு வழியாக ட்ரெஸ் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு வந்துட்டீங்க. இப்போது ஜுவல்லெல்லாம் வாங்கிறதுக்காக போகிறீங்க. அப்போது அங்கேயும் போயிட்டு இதே கூத்து தான். அவனுங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கை வந்துட்டு உங்களுக்கு கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்களும் வந்துட்டு அதை அப்படியே போட்டு பார்க்கறதுக்காக எடுப்பீங்க. அப்போது அவன் வந்துட்டு மேடம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்கு உங்களுக்கு பெருசாக இருக்கும்னு சொல்லி அதை வச்சுட்டு வேறு ஒன்று எடுத்து அவனே உங்கள் கையை பிடிச்சி போட வர, இங்கிட்டே பார்த்தீங்கன்னா நிறுத்து அப்படின்னு கத்துறாரு, விருக்குன்னு கத்துறாரு. உடனே எல்லாரும் பயந்து போயிட்டு திரும்பி பார்த்தா அந்த ரிங் டிசைன் நல்லா இல்லைங்க, நான் செலக்ட் பண்ணிட்டா ஏன் அப்படின்னு கேட்குறாரு. என்னமோ ஒன்று பண்ணி தொலை அப்படிம்பீங்களா அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டு இங்கிட்டே பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பிடிச்ச மாதிரி ஒரு ரிங் எடுக்கிறாரு. ஸோ அது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த ரிங் எடுத்து அப்படியே அவரே உங்கள் கையில் போட்டு விட, நல்லா தான்டா இருக்குது அப்படிங்கிறீங்க. அதான் என் செலெக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்ல, இன்னொருத்த பார்த்தீங்கன்னா அந்த நெக்லஸ் மாதிரி ஜுவல் செட் எடுத்துகிட்டு வந்து, மேடம் இது உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நான் போட்டு காட்டுறேன் அப்படியே முடிய மட்டும் தூக்குங்கன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு வந்து நின்றுட்டுருக்கான். நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே முடிய அந்த பக்கம் தூக்க, அப்போது அவன் வந்துட்டு ஏதோ தாலி கட்டுற பொசிஷனில் நின்றுட்டு அந்த மாதிரி அந்த செயின் உள்ளே போட லைக் எப்படின்னா அப்படி உங்கள் கழுத்துக்கிட்ட போட்டு பின்னாடி அப்படியே கொண்டு வரத்துக்குள்ள, இல்லை எனக்கு நல்லா இல்லை பிடிக்கல அப்படின்னு கத்துறாரு. என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஷாக்காக கேட்க, அதான் இந்த டிசைன் நல்லா இல்லை, நான் சூஸ் பண்ணுறேன், ஏன்னா நான் தான் கல்யாண பையன், நான் தான் மாப்பிள்ளை, நீங்கள் இல்லைல்ல நான் தான் சூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறாரு. அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆக்வர்டாக தான் இருக்குது, பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, சரி ஓகே நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. அப்போ இவரும் போயிட்டு எதோ சூஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராரு ஒரு வழியாக. அதை எடுத்துகிட்டு கொண்டு வந்து வைன் பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க, நல்லா இல்லைடா ஹெவியாக இருக்க மாதிரி இருக்கே அப்படிங்கிறீங்க. இல்லை இது நல்லாயிருக்கும் போட்டு பாருன்னு சொல்லிட்டு அவரே உங்களுக்கு போட்டெல்லாம் விடுறாரு. ஸோ அப்படியே கண்ணாடியில் 2 பேரும் பார்க்குறீங்க, நல்லா இருக்குது உங்களுக்கு. அவர் அப்படியே உங்களை பார்த்துட்டு கண்ணாடியிலேயே ஓகேவா பிடிச்சிருக்குல்ல, நல்லா இருக்கு பாரு அப்படின்னு கேட்க, ஃபோட்டோ நல்லா தான் இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ அவரும் அப்போ இதே பேக் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களோட அம்மாவும் அவரோட அம்மாவும் நின்று அப்படி வேடிக்கை பார்க்குறாங்க. என் கண்ணே பற்றும் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு வழியாக இந்த ஷாப்பிங்கும் முடிஞ்சு இப்போது அப்படியே தான்
எல்லாரும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிடுறீங்க. ஸோ அம்மா சாமி ஒரு வழியாக வீட்டுக்கு வந்து சேர்ந்தோண்டா டயர்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே படுத்துக்கலான்னு சொல்லிட்டு படுத்துருக்க. இப்போது சடனாக ஏதோ வந்துட்டு உங்கள் பால்கனி டோரை தட்டுற மாதிரி இருக்குது. ஆ என்னது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்கள் கட்டில் படுத்துட்டு அப்படியே தலையை மட்டும் வச்சு அண்ணாந்து பார்க்குறீங்க. ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு உருவம் நிற்கிற மாதிரி இருக்குது. பயந்துடுறீங்க. பயந்து டக்குன்னு அப்படியே திரும்பி எந்திரிச்சு வந்து அங்கே நின்று பார்க்குறீங்க. தட்டுற சத்தம் மட்டும் கேட்குது. என்னது யாருதோ அப்படின்னு சொல்லி பயந்துட்டு அப்படியே மெதுவாக நீங்கள் அப்படியே எட்டி பார்க்கலான்னு பார்த்தா அதான் க்ளோஸ் பண்ணிக்குது. எங்கே தெரிய போகுது ஒன்றும் தெரியல. இல்லை இல்லை ஐயோ வீட்டில் வேறு எங்கள் அம்மா அப்பா இல்லையே எல்லாம் வெளியே போயிருக்காங்களே. ஆ இரு இரு அப்படின்னு சொல்லிட்டு டேக்கு கால் பண்ணுறீங்க. ஸோ டேக் கால் பண்ணி டேய் டேய் என் வீட்டு பால்கனியில் யாரோ நிற்கிறாங்கடா எனக்கு பயமாக்குதுடா சீக்கிரம் வாடா அப்படிங்கிறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா பரதேசி கதவு தர நான் தான் அப்படிங்கிறாரு. நீயா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பால்கனி டோர் ஓப்பன் பண்ண அவர் தான். ஏன் தட்டின டக்குன்னு திறக்க மாட்டியா அப்படின்னு கேட்க, நீ ஏன்டா இப்படி திருட மாதிரி பின்னாடி வழியாக வர வீட்டு வழியாகவே வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஆமாம்ல அப்படியே வந்திருக்கலாம். நான் ஏன் இப்படி வந்தேன்? யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு வந்தேன் அப்படிங்கிறாரு. நம்ம என்ன கள்ளக்காதலாக பண்ணுறோம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு இருக்க சொல்லு அப்படின்னு கேட்பீங்களா. ஆமாதான், ஆனால் உனக்கு எனக்கு கல்யாணம் பேசியிருக்காங்கல்ல அதனால நான் வந்தால் தப்பாக நினச்சிக்குவாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிறாரு. நீ எப்படா இப்படி ஆன? முதல்ல இந்த கல்யாணமே நடக்க போகிறதில்ல எதுக்கு நீ ஃபீல் பண்ணுற? எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப குழம்பி போயிருக்கன்னு நினைக்கிறேன். சரி வா வந்து உட்காருன்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா உனக்கு எதாவது குடிக்க வேணுமான்னு கேட்குறீங்க. ஏதாவது எடுத்துகிட்டு வா அப்படிங்கிறாரு. சரின்னு சொல்லிட்டு நீங்களும் அப்படியே கிச்சனுக்கு போகிறீங்க. போய் பார்த்தா தண்ணி தான் எடுத்துருப்பீங்க. சரி ஓகே, தண்ணி எதுக்கு இங்கே வந்து எடுத்துகிட்டு போகணும், தண்ணி தான் மேலே இருக்குல்ல, பால் கிட்ட சாப்பிடுவானோ என்னமோ தெரியலையேன்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கிளாஸ் அப்படியே பால் எடுத்துகிட்டு மேலே வரீங்க. அப்போ அப்படியே வந்துட்டு மெதுவாக கதவை திறந்துட்டு நிற்க அவருக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அந்த இடம்லாம் வேற மாதிரி தெரியுது. லைக் இப்போ அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அந்த வெட்டிங் நைட் ரூம் மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி எல்லா பக்கம் பூ தொங்குற மாதிரி இருக்குது. அவர் அப்படியே எல்லா பக்கம் சுற்றி சுற்றி பார்க்குறாரு. நிஜமாவா அப்படிங்கிற மாதிரி அவர் கணக்கு பார்த்திங்கன்னா அப்படியே அவர் ஏதோ நிறைய பூவெல்லாம் வீசி வச்சுருக்கிற பெட்டில் உட்காந்துருக்க மாதிரியும் அப்படியே எல்லா பக்கம் சுற்றி சுற்றி அந்த காட்ஃபுல்லாக பூவாக ஜோடிச்சு வச்சுருப்பாங்கள அப்படி தொங்க விட்டு வச்சுருப்பாங்கள அந்த மாதிரியும் தெரியுது. அப்போது உங்களை பார்க்கும்போது நீங்கள் அப்படியே அழகாக ஒரு பட்டு சேரீ கட்டிட்டு அப்படியே வந்து பாலை கையில் பிடிச்சிட்டு வெக்கப்பட்டுட்டு நிற்கிற மாதிரி இருக்குது அவருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை தேய்ச்சிட்டு உங்களை பார்க்க நீங்கள் அப்படியே அவர் கிட்ட வந்து என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்க. அவர் திரும்ப கண்ணை தேய்ச்சிட்டு உங்களை பார்க்குறாரு. ஸோ இன்னும் அதே கெட்டப்பில் தான் இருக்க மாதிரி இருக்குது. ஐயோ வயன் என்ன இதெல்லாம் அப்படின்னு உங்ககிட்ட கேட்க, பால் அப்படின்னு சொல்லுவீங்க. அவரும் பாலா எதுக்கு அப்படின்னு கேட்குறாரு. எதுக்கு? பால் சாப்பிட்றதுக்கு தான் இந்தா அப்படின்னு கொடுக்குறீங்க. நிஜமாக இதை குடிச்சே ஆகணுமா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம், இது வேற எதுக்கு தலையில் ஊற்றிக்க போறியா அப்படின்னு நீங்கள் கேட்க, இல்லை இல்லை குடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா பாதி குடிச்சிட்டு இருக்க. அப்போ நீங்கள் ஏய் அப்படின்னு கூப்பிடுவீங்களா? என்ன அப்படிங்கிறாரு. என்ன நீ மட்டும் குடிக்கிற அப்படின்னு சொல்ல, அட உனக்கு கொடுக்கனால இந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் கையில் கொடுக்க நீங்கள் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதை வாங்கி குடிச்சிக்கிறீங்க. ஸோ இப்போ வந்து அவர் பக்கத்தில் நீங்கள் உட்காந்துருக்க அவருக்கு ஒரே வெக்கம். ஆஹா இதெல்லாம் நிஜம்தான் போல் இருக்கே, கனவெல்லாம் இல்லை, கனவாக இருந்தால் இவ்வளோ நேரம் இருக்குமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு கையில் ஒரு மாதிரி திருகிட்டு, அதாவது அவரோட கை ஒரு மாதிரி வெக்கத்தில் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு மாதிரி நெளிச்சிட்டே உங்களை பார்க்க, என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இல்லை இப்போது இன்றைக்கி இங்கே என்ன நடக்க போகுது அப்படின்னு கேட்க, நீங்கள் லைட்டாக வெக்கப்பட்டுட்டு அவர் பார்க்குறீங்களா. என்ன வெக்கமா அப்படிங்கிறாரு. நீங்கள் இருந்துட்டு இல்லையா அப்படின்னா அப்படின்னு சொல்லுவீங்களா. அப்போது டேக்கு பார்த்தீங்கன்னா சரி நீ நீ ரொம்ப வெக்கப்படாத அப்படிங்கிறாரு. நீங்களும் ரெண்டு பேரும் வெக்கப்பட்டுட்டேன்னா எப்படி, நான் தான் பொண்ணு வெக்கப்படுறேன் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொல்லட்டே இருந்துட்டு ஆஹா க்ரீன் சிக்னலா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உங்களை வந்துட்டு அப்படி பிடிச்சி தள்ளி விடுவார். நீங்கள் போத்துனா அந்த இதில் வந்துட்டு விழுந்துடுவீங்க அந்த கார்ட்லேயே. அப்போது அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களுக்கு கிஸ் பண்ணுற மாதிரி கிட்ட வந்துட்டுருக்காரு. நீங்கள் டேய் டேய் அப்படிங்கிறீங்க. சுமார் அதான் ரெண்டு பேரும் ஷையாக இருக்கக்கூடாதுல்ல, நீ தான் பொண்ணு, நான் ஏன் ஷையாக இருக்கணும் அப்படிங்கிறாரு. நீங்கள் திருப்ப டேய் டேன்ட்டு இருக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா
சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நல்லா க்ளோஸ்அப்பில் வந்து அப்படியே லிப்கிட்ட கிஸ் கொடுக்க நீங்கள் டே அப்படின்னு கத்துறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கில் அப்படியே எழுந்திரிச்சுக்கார. இப்போ அந்த பெட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டு சமையலுக்காரங்க அவர். ஸோ அவர் அப்படியே ஷாக்காக அப்படியே படுத்தே கிடக்குறாரு. அப்போ நீங்கள் அப்படியே வாயில் கை வச்சுட்டு கரும்பு பிடிச்சவொடனே என்னடா பண்ணிட்டுருக்கு அப்படின்னு கேட்க, அப்போது டே பார்த்தீங்கன்னா அப்படியே அவரோட கை வச்சு வாயெல்லாம் தொடச்சிட்டு என்ன இவர் எங்கே எப்படிங்க வந்தார் அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் ஏய் எதுக்கு அப்படி பண்ண, அத்தனை டைம் கூப்பிட்றேன், ஏதோ ஏதோ ஷை என்னடா என்னமோ பேசுங்க, என்ன பேசுனா ஷையா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ தாண்டி சொன்ன 2 பேரும் ஷையாக இருந்தால் என்ன பண்ணுறது, நான் தான் பொண்ணு நீயாவது ஏதாவது பண்ணுன்னு சொன்னியே அப்படிங்கிறாரு. நான் தான் பொண்ணு நீ அதை பண்ண என்னடா பேசிட்டு இருக்கிற கரும்பு பிடிச்சவனே அப்படிம்பீங்களா. அப்போ வயன் பால் நீ கொண்டு வரலையா அப்படின்னு சொல்லி கேட்க, நான் எங்கடா கொண்டு வந்தேன், நான் கீழே போனேன், அண்ணா இருந்தார், பால் வேணுன்னா கொண்டு வாங்கன்னு சரின்னு கொண்டு வந்தார். ஆனால் நீ எதுக்குடா பாதி பாலை குடிச்சிட்டு பாதி பாலை அவரோட வாயில் வேண்டா வெறுப்பா அப்படியே அவர் வேண்டான்னு சொல்ல வலுக்கட்டாயமாக ஊற்றி விட்ட அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. இப்போ அவரோட ட்ரெஸ் எல்லாம் பார்த்தா நினைஞ்சு கிடக்குது, பாலில் ஊற்றி விட்டுருப்பார் இவருக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தலையை சொரிஞ்சிட்டு நிற்க, அந்த அண்ணா பார்த்தீங்கன்னா இன்னும் பேய் அரைச்ச மாதிரி அப்படியே படுத்து கிடக்குறாரு. பாரு இப்போ அவர் என்ன ஆனாருன்னு தெரியல, எல்லாம் உன்னால தான் என்ன நினைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணா எந்திரிங்கண்ணா அப்படிங்கிறீங்க. அப்போட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே தின்னு முழிச்சிட்டே இருக்க, அவரும் எந்திரிச்சிடுவார். எந்திரிச்சதுக்கப்புறமா அப்படியே டேவை முறைக்க அவர் பார்த்தீங்கன்னா செவத்தை பார்த்து நின்றுக்கிறாரு. ஸோ செவத்தோட போய் பள்ளி மாதிரி ஒட்டிக்கிறாரு. அப்படியே ஒட்டி நின்றுக்க, பாப்பா நெசமா இந்த பையனை உனக்கு பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படிம்பீங்களா, வேண்டாம் பாப்பா, இவன் சவகாசமே உனக்கு வேண்டாம், இவனை விட்டு நீ தூரமாக தள்ளியே இரு சரியா, இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு நான் உனக்கு உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணன் பார்த்தீங்கன்னா அப்படியே இதே பக்கத்தில் போய் நிற்க, அவர் பார்த்தீங்கன்னா லைட்டாக திரும்பி பார்த்துட்டு திரும்ப செவத்துக்கிட்டே திரும்பிக்க, இப்போ இவரும் அப்படி தோளில் போட்டுக்க தூண்டு எடுத்து அப்படி ஒரு மாதிரி உதறி விட்டுட்டு அங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாரு. கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு போயிருப்பார். இப்போ போனதுக்கப்புறம் நீங்கள் டோரை லாக் பண்ணிட்டு அப்படியே போயிட்டு டேவோட மண்டை நங்குன்னு கொட்டிட்டு இருக்கிறீங்க. அவரும் யாண்டி அப்படின்னு கத்துறாரு. அப்போ நீங்கள் மனசுக்குள்ளே என்ன தான் நினச்சிட்ருக்கா, ஒரு வேளை அந்த இடத்துல அவருக்கு பதிலாக நான் வந்திருந்தாலும் எனக்கு இதான் நிலைமையா அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை வயன் எனக்கு தப்பாக நினைக்காது அப்படிங்கிறாரு. டேய் நம்ம ஃப்ரெண்ட்ஸுடா, நல்ல ஃப்ரெண்ட்ஸுடா, நமக்குள்ளே இந்த மாதிரிலாம் தாட் வரக்கூடாது புரியுதா அப்படின்னு நீங்கள் சொல்ல, புரியுது அப்படிங்கிறாரு. சரி ஓகே நீ கிளம்பு அப்படிம்பீங்க. ஓகே அப்படின்ட்டு போயிடுறாரு. அவர் எதுக்கு வந்தாருன்னே ஞாபகம் இல்லை. ஸோ அப்படியே போயிடுறாரு. இப்போ அப்படியே தான் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த கல்யாண நாளும் வந்துருச்சு. ஸோ எல்லோரும் மண்டபத்தில் வந்துட்டு எல்லோரும் ரெடி ஆகிட்டு இருக்க, இவர் பார்த்தீங்கன்னா எஜாக்கென விடுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. டே இருடா நான் பட்டன்லாம் போட்டு விடுறேன் அப்படிங்கிறான். எனக்கு இங்கே நீ போட்டு விடுவ, அவளுக்கு அங்கே எவன் சேலை கட்டிட்டுருக்கான்னு தெரியல, ஐயோயோ தள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அந்த கோட் போட்டிருக்காரு. கீழே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பேண்ட், லைக் வீட்டில் இருக்கும்போது ரெஸ்ட் எடுக்க போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஒரு பேண்ட்டு, மேலே கோட்டு கீழே வெறும் பேண்ட்டு அந்த மாதிரி போட்டுட்டு அப்படியே ஓடுறாரு அவரோட ரூம்லேருந்து உங்கள் ரூமுக்கு. கீழே இருக்கிறவங்கலாம் அந்த மண்டபத்தில் உட்காந்து பார்த்துட்டு மாப்பிள்ள தான் அது ஏன் அப்படி ஓடிட்டுருக்கான்னு சொல்லி கேட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ உங்கள் பேரண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் ஒரே இன்சல்ட்டாக இருக்குது, இவன் ஏன் தான் இப்படி பண்ணுறானே தெரியலன்னு. அப்போது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இவரும் டக்குன்னு கதவு திறக்க, அங்கே ஒரு ஆள் தான், ஒரு ஜென்ஸு ஓகேவா, ஒரு ஆள் வந்து நின்றுட்டு உங்களுக்கு அப்படியே சாரியை கட்டி விடுறதுக்காக அப்படியே அந்த சாரியெல்லாம் போயிட்டு எடுத்துகிட்டு இருப்பான். இப்போ இவரும் பார்க்குறாரு, ஏய் இரு இங்கே நீ என்ன பண்ணிட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் தான் இங்கே ட்ரெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுறதுக்கு வந்தேன் அப்படிங்க. டேய் நான் ஏன் ரூமில் இருக்கிற, நீ அங்கே வாடா, இங்கே என்ன புடவை மடிச்சிட்டுக்கு அப்படின்னு கேட்குறாரு. சார் உங்களுக்கு இல்லை, ப்ரைடுக்கு நான் தான் ட்ரெஸ் எல்லாம் போட்டு விடணும் அப்படின்னு சொல்ல, எது நீ போட்டு விடணுமா, என்ன நினச்சிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாரு. சார் நான் அழகாக சாரீ கட்டுவேன் சார், எல்லாருமே பெரிய பெரிய கல்யாணத்து, அதாவது பெரிய பெரிய வீட்டு கல்யாணத்துக்கு எல்லாத்துக்கும் நான் தான் சாரீ கட்டி விடுவேன் அப்படிங்கிறான். கரும்பு பிடிச்சோன்னே என்ன சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல, நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போது அந்த ப்ளவுஸ் எல்லாம் போடணும்ல, ஸோ ப்ளவுஸும் அந்த ஸ்கர்ட்டும் போட்டு அப்படியே வந்து வெளியே நிற்கிறீங்க. ஸோ டேவங்களை பார்த்துட்டு செம்ம ஷாக்கு, என்ன இப்படி வந்து நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்க்க, நீங்கள் வந்துட்டு என்னடா பண்ணுற இங்கே அப்படின்னு கேட்பீங்களா. அப்போது இந்த ட்ரெஸ் போடுறதுக்கு வந்தான் இல்லையா, ட்ரெஸ் கட்டி விடுறதுக்கு, சாரீ கட்டி விடுறதுக்கு, அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே திரும்புவான் உங்களை பார்க்கறதுக்கு. அப்போது அதுக்குள்ளே இவன் திரும்புகிற அடுத்த செகண்டுக்குள்ளே இவர் போட்டுக்கிற கோட்டை கழட்டிட்டு ஓடி வந்து அப்படியே உங்களை போச்சு விட்டு அப்படியே கட்டி பிடிச்சிக்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படிங்கிறீங்க. அப்போ அவர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பதிலே சொல்ல அப்படியே அந்த பக்கம் திரும்பி
துணியை கீழே போடுறா போடா அப்படிங்கிறாரு. சார் நான் பேமெண்ட் வாங்கிட்டேன் அப்படிங்கிறான். ஏய் உனக்கு நான் டபுள் பேமெண்ட் தரேன், மரியாதை போயிடு. என்ன நினச்சிட்டுக்கா? ஐயோயோ இதெல்லாம் நல்லா இல்லை. ஏய் முதல்ல வெளியே போ அப்படின்னு சொல்ல, சார் டைம் ஆகுது சார், நான் கட்டி விட்டுட்டு போயிடுறேன் அப்படிங்கிறான். நீ தொடக்கூட கூடாதுங்கிற கட்டி விட்டுட்டு போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பார்த்தீங்கன்னா அப்படியே முடுக்கி விட்டுறாரு. ஸோ அப்படியே அவனை துரத்தி விட்டுட்டு கதவை லாக் பண்ணிவிட்டு அப்படியே உங்களை பார்க்க நீங்கள் இருந்துட்டு, கிறுக்கண்ணா நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இப்படியெல்லாம் பண்ணால் கல்யாணம் நின்றுமா அப்படின்னு கேட்குறீங்க. கல்யாணம் நிற்கிறதுக்கோ நான் அதெல்லாம் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி வாயில் முனக அப்படிம்பீங்க. இல்லை நீ எல்லாம் பொட்டு பிள்ளை தானே, உனக்கெல்லாம் வெக்கமான சுடுசான ஏதாவது இருக்கா? ஒரு ஆம்பளை பையன் வந்து நிற்கிறான், அவன்கிட்ட அப்படி இப்படி வந்து நிற்கிற, வெறும் ஸ்கர்ட்டு ப்ளவுஸோடு வந்து நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போ நீங்கள் டேய் கிராப் டாப் போட்டாலும் இந்த அளவுக்கு தானே இருக்கும், ஸ்கர்ட்டு போட்டாலும் ஜீன்ஸ் ஸ்கர்ட்டெல்லாம் இந்த மாதிரி தானே இருக்கும், சொல்ல போனால் நான் தொட தெரிகிற அளவுக்கு போட்டிருக்கேன்டா, இது பாரு கால் முழுக்க போட்டுட்டு நிற்கிறேன், இதில் என்ன எனக்கு கூச்சம் அப்படின்னு நீங்கள் கேட்க, இது அது வேறு இது வேறு அது இது ஒன்றா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை மேலே கீழே வரைக்கும் பார்த்துட்டு ஒன்றெல்லாம் கிடையாது அப்படிங்கிறாரு. என்னடா பேசுகிற அப்படின்னு நீங்கள் கேட்க, இங்கே பாருவாயன் இதெல்லாம் சரிப்பட்டு வராது, நீயே சாரி கட்டு, யாரும் வேண்டாம் அப்படிங்கிறாரு. எனக்கு சாரி கட்டு தெரியாது நாயே அப்படிம்பீங்களா? அப்படின்னா 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 அப்படிம்பாரா. எதுக்கு தானே அப்படின்னா அப்படின்னு நீங்கள் கேட்க, சரி அது வந்து நான் என் அம்மா வர சொல்லிட்டா அப்படின்னு கேட்க, சரி போ அப்படிங்கிறீங்க. அவரும் வந்துட்டு அப்படியே வெளியே பூட்டிட்டு தான் போகிறாரு. பூட்டி லாக் பண்ணி சாவி எடுத்துகிட்டு போயிட்டு அம்மா கூப்பிட்டா, முதல்ல நீ போய் ரெடி ஆகுடா, அவளெல்லாம் பார்த்துக்க ஆள் இருக்காங்கன்னு சொல்லிடுவாங்க. அடுத்து அத்தையை கூப்பிடலான்னு சொல்லிட்டு உங்களோட அம்மா கூப்பிட்டா, 1008 வேலைக்குட்டே நீ போயிட்டு வேலையை பாரு, அவளுக்கு ஆள் நாங்கள் வச்சுருக்கோம் கட்டி விட்டுருவாங்க நீ போ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. இவரும் ஆள் இருக்குதுன்னு இப்படி பட்டு பிள்ளைய ஒருத்தக்கிட்ட கொடுக்குறாங்க, மனசாட்சி இல்லை இவங்களுக்கெல்லாம், ஐயோ இதெல்லாம் வேலைக்காகாதுன்னு சொல்லிட்டு அவரே மேலே வராரு. ஸோ மேலே வந்து அப்படி டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு அகைன் க்ளோஸ் பண்ணிக்க, என்ன யாரும் வரலையா அப்படின்னு கேட்குறீங்க. யாரும் வரமாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு திருன்னு முழிக்கிறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, அப்போ எனக்கு தெரியாது, எனக்கும் கட்ட தெரியாது, ஒழுங்கா நீ தானே இதெல்லாம் பண்ண, ஸோ ஒழுங்கா நீ எனக்கு கட்டி விடு அப்படின்னு சொல்ல, எனக்கும் தெரியும் அதே அப்படிங்கிறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, உன்னால தான் இப்படி எல்லாமே ஸ்பாயில் ஆகுது, மரியாதை கட்டி விடு அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டு அப்படியே நின்றுக்கிறீங்க. இப்போ அவரும் பார்த்தீங்கன்னா சரி இரு அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப் ஆன் பண்ணி சாரீ கட்டுவது எப்படின்னு சொல்லி போட்டு பார்ப்போம்ல, ஸோ அந்த மாதிரி போட்டு பார்க்குறாரு. அதில் எப்படி எப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவரும் பார்த்திங்கன்னா அழகாக எந்த தம்ப்நெயில் இருக்குதோ அந்த தம்ப்நெயில் இருக்கும்ல, ஸோ அதை பார்த்துட்டு அதே மாதிரி தானே அந்த சாரீ கட்டி முடிப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தம்ப்நெயில் சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா அந்த வீடியோக்குள்ளே பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ப்ளீட் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் அவர் பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக கட்டி முடிச்சிடறாரு. ஸோ இந்த பக்கம் சொல்கிறாரு, அந்த பக்கம் போகிறாரு, இந்த பக்கம் வராரு, பின்னு கொடுன்னு கேட்க நீங்களும் இந்தாடான்னு கொடுக்குறீங்க. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா அப்படியே அழகாக அந்த வீடியோவில் சொன்ன மாதிரியே கட்டி முடிச்சுட்டு அப்படியே தூரமாக தள்ளி வந்து உங்களை ஃபுல்லாக பார்த்தா செம்ம அழகாக இருக்குது. அப்படியே இப்போ தான் அந்த மூஞ்சில் ஈன்னு சிரிப்பே வருது, அந்த பாக்ஸி ஸ்மைல் வரும்ல, ஸோ அப்படியே அழகாக சிரிக்கிறாரு. ஸோ உங்கள் முன்னாடி கண்ணாடி இருக்குது, ஆனால் நீங்கள் அதெல்லாம் பார்க்கல, உங்களை பார்த்துக்கல, அவரை தான் பார்க்குறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை ஃபுல்லாக பார்த்து ஒரு மாதிரி ரசித்து சிரிச்சுட்டு இருக்க, என்ன எப்படி சிரிக்கிற அப்படின்னு நீங்கள் கேட்க, இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணாடி முன்னாடி உங்களை கொண்டு போய் நிறுத்த, ஸோ அவ்வளோ அழகாக கட்டியிருக்காரு. ஏய் நீ தான் கட்டினியா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்க, அதாண்டி எனக்கும் தெரியல, நான் தான் கட்டியிருக்கேன் பாரு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அவருக்கே பார்த்தீங்கன்னா செம ஷாக்காக இருக்குது. அப்படியே ரசித்து பார்த்துட்டே இருக்க. இப்போது நீங்கள் இப்படி நின்றுட்டு இருக்கும்போது என்னன்னு தெரியல, ஸோ உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மாதிரி நல்லா இருக்குது. ஸோ உங்களை பார்க்கும்போது உங்களுக்கு லைட்டாக ப்ளஷ் ஆகும், ஷை ஆகும், ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஃபீல் வருது. அப்போ நீங்களும் சொல்கிறீங்க, நீ நார்மலாக தான் பார்க்குறியா இல்லை வேறு மாதிரிக்கு இது பார்க்குறியாடா அப்படின்னு கேட்க, நான் நார்மல் அப்படிங்கிறாரு. ஸோ அவருக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. அப்போ நீங்கள் அப்படின்னு கேட்க, நார்மலாக தான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் உங்களை ரசித்து பார்க்குறாரு. அப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஷையாக வந்துகிட்டே இருக்க, நீ வெளியே போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பிடிச்சி அப்படியே வெளியே தள்ளிட்டு டோரை லாக் பண்ணிக்கிறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா கதவை தட்டுறாரு, ஒரு நிமிஷம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. இப்போ நீங்கள் அதெல்லாம் முடியாது போ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களா? நான் தாண்டி கட்டி விட்டேன், ஒரு தடவை இன்னொருக்கா ஒரு ஃபோட்டோவாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்குறாரு. அதெல்லாம் முடியாது இப்போ கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படிங்கிறீங்க. ஃபோட்டோ கூடவா, இந்த மாதிரி மொமெண்ட் எல்லாம் கிடைக்காது அப்படிம்பாரா. முடியாது நீ போன்னு சொல்லிட்டு செம வைக்க உங்களுக்கு அப்படியே தள்ளி விட்டு டோர் லாக் பண்ணிக்கிட்டு
அவங்க ஃபேஸை போய் கண்ணாடியில் பார்த்தா என்னன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் டைம் இப்படி இவரை பார்த்து ஷைனஸ் வர்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். அப்படியே லைட்டாக வெக்கப்பட்டுட்டே கண்ணாடியில் பார்க்குறீங்க. ஸோ அப்படிதான் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா டீ வந்துட்டு மேலெல்லாம் அழகாக கேட்டு சூட்டை போட்டிருப்பாரு. கீழே பேண்ட்டை பார்த்தீங்கன்னா ஒரு இந்த நைட் பேண்ட் போடுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி செக்குடு பேண்ட்டு போட்டிருக்காரு. இன்னும் கதவை தட்டிக்கிட்டே நிற்க கீழே இருக்கிறவ எல்லாருமே பார்த்துட்டு, எங்க முதல்ல மாப்பிள்ளை பையனை போயிட்டு ரெடியாக சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் கொஞ்ச நேரம் அவனை அங்கே விட்டிங்கன்னா அப்புறம் அங்கேயே அவள் அங்கே பாருங்கள் அவன் எப்படி தட்டிட்டு கிடக்குறான்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி கலாய்க்கா. அப்போது அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா மானத்தையே வாங்குறான். இவன் என்ன தான் பண்ணுறது அப்படின்னு சொல்லி மேலே குடுகுடுன்னு ஓடி வராங்க. அப்போ இவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே கதவை தருவாயன் ஒரே தடவை பார்த்துக்கிறேன்டி அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் முடியாது போ அப்படிம்பீங்களா? ப்ளீஸ் டி ஒரு தடவைடி அப்படின்னு கேட்குறாரு. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் கேட்டு அவங்க தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஏய் என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா கத்த, அம்மா நீயா அப்படின்னு சொல்லிட்டு மண்டே சொறிறாருட்டே. நீங்கள் போச்சு மாட்டணும் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஓடி போயிட்டு செவத்தில் ஒட்டிக்கிறீங்க. கதவு லாக் பண்ணி தான் இருக்குது, உள்ளே அவங்க வரப்போகிறதில்ல. ஆனாலும் அந்த வெக்க உங்களாலேயே உங்களை ஃபேஸ் பண்ணிக்க முடியல. அப்போது அவரோட அம்மா பார்த்தீங்கன்னா படவா எல்லாரும் கீழே பார்த்து சிரிக்கிறாங்கடா அப்படின்னு சொல்ல அவரும் எட்டி பார்க்குறாரு. ஏம்மா எதுக்கு சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்ல, கீழேண்ணா உனக்கு பாரு அப்படின்னு சொல்ல இப்போ தான் குனிஞ்சு பார்த்தா வெறும் அந்த இந்த பேண்ட்டை போட்டுட்டு நிற்கா. ஐயோ இதை பார்த்தா சிரிக்கிறாங்க அப்படின்னு கேட்குறாரு. இதை பார்த்து மட்டும் இல்லை நீ பண்ணுறதை பார்த்தும் தான். ஏண்டா எதுக்குடா இப்போ வரும் வந்து கதவு தட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க இவர் பார்த்தீங்கன்னா அதுவா அது சும்மா தாம்மா ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தலையை சொரிஞ்சிட்டு அங்கேருந்து போயிடுவார். இப்போது உள்ளே போனால் ஜாக் தான் என்ன மச்சான் போன வேலை முடிஞ்சா அப்படின்னு கேட்குறான். அதுவாடா அது முடிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க, என்னமோ ரெண்டு பேரும் சீனை போட்டிங்க. எனக்கு ஃப்ரெண்டு எல்லாம் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அப்படி இப்படின்னு இன்றைக்கி என்னமோ ஆப்போசிட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அது வேற கல்யாணத்தை நிறுத்தத்துக்கெல்லாம் பிளான் கேட்டியே, நான் பக்கா பிளான் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்ல இவர் பார்த்தீங்கன்னா அவன் கரவலை பிடிச்சிட்டு வாயை திறந்த கொன்றுவேன். எதுக்கு கல்யாணத்தை நிறுத்துற அப்படின்னு கேட்குறாரு. நீ தானே மச்சான் நிறுத்துன்னு சொன்ன அப்படின்னு இவன் சொல்ல, அதெல்லாம் சும்மா சொன்னேன், அந்த மாதிரி எதுவும் பண்ணிட்டு இருக்காது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நின்றுட்டுருக்க. அப்புறம் இதுக்கு பேர் ஃப்ரெண்ட்ஷிப்பா இல்லை வேறையோ அப்படின்னு கேட்குறான். அது வந்துன்னு சொல்லிட்டு வெக்கப்படுவாரா? ஸோ இவர் வெக்கப்படுறத பார்த்தே இவனுக்கு புரிஞ்சிடுது. சரி எல்லாம் இப்படி தான் ஆரம்பிக்கும், கடைசியில் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இல்லை லவ்வர்ஸ்ன்னு சொல்லிட்டு வந்து நிற்பாங்க. என் கண்ணார பார்த்துட்டேன் அப்படின்ட்டு இந்தா பேண்ட்டை போடு அப்படின்னு கொடுக்குறான். அப்போ அவரும் பார்த்திங்கன்னா இதை முதல்ல கொடுத்துருக்க மாட்டியா, நான் இப்படியா அவன் முன்னாடி போய் நின்னேன் சிரிச்சா தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு. ஏண்டா அவள் உன்னை இன்னும் கேவலமாலாம் பார்த்துருக்கா, அப்போல்லாம் உனக்கு எதுவும் வலிக்கல, இன்னைக்கு மட்டும் சிரிச்சது ரொம்ப கசக்குதோ அப்படின்னு கேட்க, அப்போ அவன் ஃப்ரெண்டு அப்படிங்கிறாரு. இப்போ அப்படின்னு கேட்க, அவள் எனக்கு தான், அது எனக்கு வைஃபு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுவாரா? கருமம் பிடிச்சோடனே இந்த மாதிரி மட்டும் பேசாத, ஒரே அசிங்கமாக இருக்குது, என்னால் உன்னை இப்படி பார்க்க முடியல, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்பி போயிடுறான். ஸோ ஒரு வழியா இங்கே பார்த்தீங்கன்னா டேவு ரெடியாக இருப்பார். கீழே எல்லோரும் வர சொல்ல டேவை பார்த்தீங்கன்னா ஜாக் கூட்டிகிட்டு வந்து அப்படியே உட்கார வச்சுருக்க. அடுத்து உங்களையும் வர சொல்கிறாங்க. ஸோ அம்மா அத்தைன்னு சொல்லிட்டு எல்லோரும் கூப்பிட்டு வந்து அப்படியே பக்கத்தில் உட்கார வைக்க, ஐயர் பார்த்தீங்கன்னா அப்படியே கையெல்லாம் தாலியெல்லாம் எடுத்து கொடுப்பாரா. அப்போது அப்படியே டே அதை வாங்கிட்டு உங்களை பார்க்க நீங்களும் அவரை ஒரு மாதிரி சைடாக பார்க்குறீங்க. ஸோ அவ்வளோ ஷைனஸாக இருக்குது. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து பயங்கரமாக வைக்கப்பட அவரும் லைட்டாக சிரிச்சுட்டே கட்டுட்டா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் கட்டிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீங்கள் ரெண்டு பேரும் பேசுகிறது பார்த்தீங்கன்னா உங்கள் ரெண்டு பேர்த்துக்கு மட்டும்தான் புரியுது. ஸோ அப்படிதான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அழகாக கல்யாணம்லாம் முடிஞ்சிடும். உங்களோட பேரண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷம். வேணான்னு சொன்ன பசங்க இப்போது ஹாப்பியாக தானே கல்யாணம் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு, இது என்னமோ ஆரம்பிக்கும் போது போஸ்ட் மேரேஜ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனால் ஒரே நாளில் எல்லாம் டோட்டலாக மாறிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச கையோட எல்லாரையும் அந்த சின்ன ரிச்சுவல்ஸ் எல்லாம் பண்ணுவாங்கள்ல, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்படியே டேவோட வீட்டுக்கு போவீங்க. அப்போ அவரும் அப்புறம் ஏன் அப்படின்னு கேட்பாரா? என்ன அப்புறம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு மாதிரி ப்ளஷ் ஆகிட்டே கேட்குறீங்க. அவர் அப்படியே உங்கள் பக்கத்தில் வரைச்சிக்கிட்டே அது அப்படிம்பாரா. அப்போ டக்குன்னு அவரோட பேரண்ட்ஸ் எல்லோரும் கொஞ்சம் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்து, அதாவது பேக் பண்ணி கொடுப்பாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி ட்ராலியில் அவங்க ரெண்டு பேர்த்தோட பேக்கிங் எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்ல, என்னம்மா
இன்னைக்கே ஹனிமூனா அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் சும்மா இருடா அப்படின்னு சொல்லுவீங்க. அவர் பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம் நாங்கள் ஹனிமூனுக்கு அப்படின்னு கேட்குறாரு. அவங்க பார்த்தீங்கன்னா அப்படியே சிரிச்சுட்டு உங்களை பார்த்துட்டு இருக்க. அப்போ இவரும் பேங்காக்கா ஹாங்காங்கா அப்படின்னு கேட்குறாரு. அப்போது அவங்கள பார்த்தீங்கன்னா கள்ளிப்பட்டிடா அப்படின்னு சொல்ல, ஆ அம்மா வேறு ஏதாவது சொன்னியா, நான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டேனா? கலிஃபோர்னியாவா அப்படின்னு கேட்குறாரு. கலிஃபோர்னியாவில் ராசா, கள்ளிப்பட்டி அப்படிங்க. நீங்கள் 2 பேரும் ஷாக்காக பார்க்குறீங்க என்னடான்னு. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஷாக்காலாம் பார்க்காதீங்க, இது ஹனிமூன் கிடையாது. உங்கள் தாத்தா பாட்டியால் கல்யாணத்துக்கு வர முடியலல்ல, உடம்புக்கு முடியாமல் கிடக்குறாங்கல்ல, அங்கே போங்க. அவங்க ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாரம் அவங்க வீட்டில் இருந்துட்டு அப்புறமா வாங்க. அதுக்கப்புறமா ஹனிமூனுக்கு கலிஃபோர்னியாவோ ஹாங்காங்கோ பேங்காக்கோ அனுப்பி விடுறோம் அப்படிங்கிறாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அம்மா அந்த பட்டிக்காடுக்கெல்லாம் நான் போக மாட்டோமோ அப்படிங்க. போடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா தட்டி விட்டுறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் அப்படியே ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே பஸ் ஸ்டாப்பில் வந்து நிற்கிறீங்க. ஸோ கார்லலாம் அனுப்பலை, புதுசாக கல்யாணம் இருக்குது, எதுக்கு காரில் அனுப்பிட்டு பஸ்லேயே போட்டு பாதுகாப்பான்னு சொல்லி விட்டுடுறாங்க. அப்படியே நீங்களும் பஸ்ஸெல்லாம் ஏறிட்டு, டேய் என்னடா இது, நான் என்ன நினச்சேன் அது என்ன நடக்குது அப்படின்னு சோகமாக அவரை பார்த்து கேட்க, அவர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளிட் பண்ணுற மாதிரி, என்ன நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ நீங்கள் பொறுக்கி, நான் அப்படியெல்லாம் எதுவும் நினைக்கல, அது வந்து வெளியே எங்கேயாவது அனுப்புவாங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஏன்டா உன் பாட்டி வீட்டுக்கு அனுப்பியிருக்காங்க, அதுவும் பட்டிக்காட்டுக்கு அனுப்புகிறாங்க, எப்படிறாங்க ஃபோன் நெட்டெல்லாம் இல்லாமல் இருக்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஃபோன் நெட் இல்லைன்னா என்ன, நான் கூட இருக்கல அப்படிம்பாரா. நீங்கள் அப்படியே அவரை பார்த்து லைட்டாக சிரிக்கிறீங்க. ஸோ அவரும் அப்படியே சிரிக்க, ஸோ 2 பேரும் இப்படி தான் ஒரு மாதிரி ஒருத்தர் பார்த்து சிரிக்கிறது, வெக்கப்படுறது, ஏதோ இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி. இத்தனை வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப்பு, ஸோ சைல்டுஹுட்லேருந்து ஃப்ரெண்ட்ஸு, இப்போது சடனாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் பார்க்குற ஒரு ஃபீல் மாதிரியே இருக்குதுங்க 2 பேர்த்துக்கும். மாற்றி மாற்றி வெக்கப்பட்டுகிட்டே உட்காந்துருக்கீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. அப்போது ஒரு கட்டத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே தூங்கிடுவீங்க. ஸோ டேவோட ஷோல்டரில் ஒரு மாதிரி சாஞ்சு தூங்கிடுறீங்க. அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஸோ அப்படியே பஸ் ஆடிக்கிட்டே இருக்கும், ஷோல்டரில் சாஞ்சிருப்பீங்கள்ல, ஸோ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அவரோட நெஞ்சில் அப்படியே சாஞ்சிக்குவீங்க. அப்படியே சும்மா இல்லாமல் அவரை ரேப் பண்ண மாதிரி வேறு பிடிச்சிக்கிறீங்களா, உங்களுக்கு பில்லோவை கட்டி பிடிச்சி தூங்கி பழக்கம். ஸோ அப்படி பிடிச்சிக்க, இங்கே நம்ம சாருக்கு இருக்குதே அப்படியே செம்ம ஜாலியாக அப்படியே ஒரு மாதிரி வெக்கப்பட்டுட்டு நெகத்தை கடிச்சிட்டு உங்களையே பார்த்துக்கிட்டு ஷையாக ஆகிட்டு அவரே மூஞ்ச முடிக்கிறாரு, என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. இப்போ அப்படிதான் ஒரு கொஞ்ச நேரம் ஆகுது. அப்படியே டைம் போக போக, ஏன்னா நைட் டைம் ட்ராவல் இல்லையா, அவருக்கு தூக்கம் வந்துடும். அவர் பார்த்திங்கன்னா அப்படியே அந்த பக்கம் சாய்ஞ்சு தூங்கிடுறாரு. லைக் உங்கள் மேலே அந்த பக்கம் சீட்டில் சாஞ்சு அந்த கம்பி மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருக்கா. நீங்கள் பார்த்திங்கன்னா அப்படியே எந்திரிச்சுப்பீங்க. ஸோ எந்திரிச்சு பார்த்தா நீங்கள் அவர் மேலே சாஞ்சு தூங்கிட்டு இருந்திருப்பீங்களா. அப்படியே லைட்டாக உங்களுக்கு வெக்க வந்துடும். அப்படியே நிலத்துக்கு வச்சுட்டே அவர் பார்த்துட்டு இருக்க. இப்போ ஒரு பிரேக் போடுவாங்க. எல்லோரும் பிரேக் போட்டால் முன்னாடி வந்து விழுவாங்க. ஆனால் நம்மளால் பார்த்திங்கன்னா முன்னாடி வந்து அப்படி சட்டுன்னு உங்கள் மேலே சாஞ்சிடுவார். ஸோ வேணும்னு இல்லை, தூக்கத்திலே தான். அப்போது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே லைட்டாக சிரிச்சுட்டு அவர் ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக சாஞ்சிருப்பாரா. ஸோ கம்ஃபர்டபுளாக தூங்க வைக்கலான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அப்படியே அவரோட தலையை ஒரு மாதிரி சாய்ச்சி உங்கள் ஷோல்டரில் சாய்ச்சிக்குவீங்க. இப்போ அவரும் அதே மாதிரி உங்களை லைட்டாக ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டே தூங்கிட்டு இருக்க. இப்போ உங்களுக்கு ஒரே ஷையாக வரும். நீங்கள் அப்படியே அவரோட கையை அப்படியே உங்களோட கையில் கோர்த்துக்கிட்டு அப்படியே எடுத்து பார்த்துட்டு இப்படி தான் போகுது. ஸோ 2 பேர்த்துக்கும் அந்த டே வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸு. ஸோ ஒரு வழியாக அடுத்த நாள் காலையில் வந்துட்டு பஸ் கண்டக்டர் வந்துட்டு இறங்குங்கப்பா, ஹலோ ஹலோ அப்படின்னு எழுப்புறாங்க. ஸோ 2 பேர் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மேலே ஒருத்தர் சாஞ்ச மாதிரி தூங்கிட்டு இருந்திருப்பீங்க. ஸோ அவங்க எழுப்பவும் நீங்கள் அப்படியே எந்திரிச்சு பார்க்குறீங்க. ஸோ பார்த்தா ஊர் வந்துடுச்சு தம்பி, தூங்குந்து போதும் எந்திரிங்க அப்படின்னு சொல்ல, இப்போ 2 பேரும் அங்கேருந்து அப்படியே இறங்கி கீழே பார்த்தா இதான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் வரீங்க இந்த இடத்துக்கு. அவருக்கு அடிக்கடி பழக்கம் இருக்குது. ஸோ நீங்கள் என்னடா பஸ் ஸ்டாண்டுன்னு சொன்னீங்க, இது பஸ் ஸ்டாப் மாதிரி கூட இல்லையே, என்னடா இது அப்படின்னு கேட்க, இந்த ஊர் பஸ் ஸ்டாண்டே இது தாண்டி வா அப்படின்னு கூப்பிடுவார். இரு பஸ் ஏதாவது வரட்டும், இல்லைன்னா கேபுக்கு இது புக் பண்ணி போகலாம் அப்படின்னு கேட்க, ஆட்டோவே கிடைக்காது, கேபா வாடி அப்படின்னு சொல்லி கூப்பிடுவாரா. எப்படா நடந்து போகிறது, பக்கமா அப்படின்னு கேட்குறீங்க. பக்கம்தான் ஒரு 2.5 கிலோமீட்டர் அப்படிங்கிறாரு. 2.5 கிலோமீட்டரா, சென்னாலாம் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது அப்படிங்கிறீங்க.
நான் எதுக்கு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சிரிப்பாரா. இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா அவங்க 2 பேத்துக்கு ஷை ஆகிடும். ஸோ அவர் அப்படி சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அவருக்கே வெக்கம் வந்துடும். அப்படியே கீழே குனிஞ்சு அப்படி காலை பார்த்தீங்கன்னா காலில் கோலம் போட்டுட்ருக்காரு. அண்ட் நீங்களும் அதே மாதிரி தான். சரி ஓகே போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படி நடந்து போக, அப்போ அவர் பார்த்தீங்கன்னா கால் வலிக்குதா அப்படின்னு கேட்குறாரு. நீங்களும் 1/2 கிலோமீட்டர் வந்துட்டோம்டா கால் வலிக்குது அப்படிங்கிறீங்களா? சரி ஓகே இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி வந்து உட்காந்துக்கா. இங்கே என்ன பண்ணுற உட்காந்துட்டு அப்படின்னு கேட்பீங்களா? ஏறிக்கோ அப்படிங்கிறாரு. அப்படின்னு நீங்கள் கேட்க, ஏறிக்கோ முதுகலை அப்படின்னு சொல்லுவாரா. அது உனக்கும் கால் வலிக்கும்ல அப்படிங்கிறீங்க. அதெல்லாம் வலிக்காது ஏறிக்க அப்படின்னு சொல்ல, நீங்களும் பார்த்தீங்கன்னா அப்படியே அவர் மேலே உப்பு கட்டி ஏறிக்க. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை தூக்கிட்டு அங்கே நடந்து போயிட்டுருக்க. ஸோ ஒரு மாதிரி இயர்லி மார்னிங்கே ரீச் ஆகிருப்பீங்க. கிட்டத்தட்ட மணி பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 தான். ஸோ நீங்கள் அப்படியே நடந்து போக போக லைட்டாக விடியுது. சுற்றி முற்றி பார்த்தீங்கன்னா வயல்காடு, நடுவில் ஒரு சின்ன மண் ரோடு, அதில் தான் 2 பேரும் நடந்து போயிட்டுருக்குறீங்க. லைக் நீங்கள் நடக்கலை, அவர் உங்களை தூக்கிட்டு நடக்கிறாரு. ஸோ நீங்கள் அப்படியே ஒரு டைட்டாக, அதாவது நம்ம உப்பு கட்டி ஏறிந்தோன்னா கை அவங்களோட கழுத்தோடு சேர்த்து தானே பிடிச்சிருப்போம். ஸோ டைட்டாக அவரோட கழுத்தோடு சேர்த்து நீங்கள் பிடிக்க அது அவருக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் கொஞ்சம் க்ரிப்பை டைட்டன் பண்ணுறீங்கன்னு. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு என்ன அப்படின்னு கேட்குறாரு. நல்லா இருக்கு அப்படிம்பீங்களா? நடக்குது நான் தானே, மேடம்க்கு நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறாரு. நீங்கள் நீ தான் நடக்கணும், நீ தானே பையன் அப்படிம்பீங்களா? ஆமாடி நான் தான் பையன், நான் தான் நடக்கணும், என்ன பண்ணுறது. ஆனால் நீ ஒன்றும் அவ்வளோ வெயிட்டெல்லாம் இல்லை, பஞ்சு மாதிரி இருக்க அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரியா? ஏண்டா என்னை தீனி மூட்டை, புளி மூட்டை, உப்பு மூட்டைன்னு சொல்லி கூப்பிடுவ, இன்றைக்கி என்னடா பஞ்சு மாதிரி இருக்க அப்படிங்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. அப்போ அவரும் அது வேற, இது இப்போ நான் உன்னோட ஹஸ்பண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வெக்கம். அப்படியே பார்த்தீங்கன்னா நடந்து தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பாரு. ஸோ ஒரு கையில் பார்த்தீங்கன்னா அவரோட ட்ராலி, இன்னொரு கையில் உங்களோடது. ஸோ இப்போ ரெண்டையும் அப்படியே விட்டுட்டு அப்படியே மூஞ்சில் கை வச்சு பொத்திக்கிறாரு. ஸோ அவ்வளோ வெக்கம் வருது. நீங்களும் வெக்கப்படுறியாட்டே அப்படின்னு கேட்குறீங்க. சும்மா இருடி அப்படின்னு சொல்லுவாரா. நீ வெக்கப்படுறியாடா அப்படின்னு திரும்ப கேட்க அவருக்கு இன்னும் ஷை ஆகிட்டே இருக்குது. விட்டால் அந்த ஃபேஸெல்லாம் செவந்து அப்படி வெடிச்சிடும் போல் அப்படி இருக்குது. ஸோ வெள்ளையாக்கிற ஃபேஸ் பார்த்தீங்கன்னா செவன் ஆகிடுச்சு. நீங்களும் என்னடா ஃபேஸெல்லாம் இவ்வளோ ரெட்டிஷாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்க, அவன் சும்மா இருக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த லக்கேஜெல்லாம் எடுத்துகிட்டு நடக்கிறாரு. அப்போ நீங்கள் என்ன தோணுச்சோ தெரியல, சட்டுன்னு அவரோட காது கிட்ட போயிட்டு லைட்டாக ஒரு கிஸ் பண்ண அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அமைதியாக நின்றுக்கிறாரு. ஏய் என்னாச்சு அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா? அப்படிங்கிறாரு. இல்லை என்னாச்சு, ஏன் ஸ்டாப் ஆகிட்ட அப்படின்னு கேட்குறீங்க. இல்லை நீ தானே ஸ்டாப் பண்ண, திரும்ப நீ ஸ்டார்ட் பண்ணால் தான் நான் நடக்க முடியும் அப்படிம்பாரா. நான் என்ன கீ போட்டு ஸ்டாப் பண்ணேன்னா அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாம் காது கீ தானே, அப்போது கன்னத்துக்கு வந்தால் தானே ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்க, நீங்கள் புரியலையே அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே உங்களை பார்க்க, என்ன புரியலையா அப்படின்னு கேட்பாரா. ஸோ கன்னத்தில் கேட்குறாரு போல். நீங்களும் அப்படியே புரிஞ்சுக்கிட்டு சரி எவ்வளோ நேரம் நீங்கள் நிற்குதுன்னு சொல்லி தான் இதெல்லாம் பண்ணுறேன், வேறு எதுவும் ரீசன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லி அப்படியே மீது அவரோட கணத்தில் நீங்கள் கிஸ் பண்ண அவர் பார்த்திங்கன்னா அப்படியே வெக்கப்பட்டு நடந்து போயிட்டு இருக்காரு. இப்போ அப்படியே தான் கொஞ்சம் டைம் ஆகுது. 2 பேரும் அப்படியே ஒரு 6 மணி இருக்கும் நடந்து போயிட்டுருக்கீங்க. ரொம்ப தூரம் நடக்க முடியல. ஸோ 2.5 கிலோமீட்டருக்கு மேலே இருக்கும் போல் இருக்குது. என்னால் முடியலடி அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்திங்கன்னா அப்படி உங்களை இறக்கி விட்டுட்டு பக்கத்தில் இந்த ஒரு சின்ன கல் மாதிரி போட்டிருப்பாங்க. ஸோ இந்த வயல்காட்டெல்லாம் இருக்கும்போது தண்ணி அடியில் போகும் இல்லையா, ஒரு சின்ன வாய்க்கால் மாதிரி. ஸோ அந்த வாய்க்கால் மாதிரி போகிற இடத்துல இது ஒரு சின்ன உட்கார்ற மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க. லைக் குட்டி பாலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், கட்டி விட்டுருப்பாங்க. ஸோ அது மேலே அப்படியே 2 பேரும் உட்காந்துருக்கீங்க. முடியவே இல்லை நடக்கிறதுக்கு. அப்போது எங்கேயோ இருந்து ஒரு மாட்டு வண்டி தன்னு வந்துட்டு இருக்குது. அப்போது நீங்கள் அதை பார்த்ததுமே இவங்க நமக்கு லிஃப்ட் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்க, தெரியலையே கேட்டு பார்க்கலாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா அப்படின்னு சொல்கிறாரு. அவர் நிறுத்தவே இல்லை. அவர் பாட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அந்த மாட்டை அடிச்சிட்டு இருக்க நீங்கள் முன்னாடி ஓடி வந்து தாத்தா அப்படின்னு கூப்பிட்றீங்க. டக்குன்னு நிறுத்துறாரு. அப்புறம் போடா போய் கேளு அப்படின்னு நீங்கள் சொல்ல ஓடி போயிட்டு, தாத்தா சிவகாமி பாட்டி வீட்டுக்கு போகணும், கொஞ்சம் ட்ராப் பண்ண முடியுமா, எங்களை அது வரைக்கும் விட முடியுமா அப்படின்னு கேட்க, யார்டா பையா நீயே, சிவகாமி பேத்தியா அப்படின்னு கேட்க, பேரன் தாத்தா அப்படிங்கிறாரு. சரி என்னால் அங்கெல்லாம் போக முடியாது, நீங்கள் நடந்து போ அப்படின்னு சொல்ல. அப்போ நீங்கள் அங்கே ஓடி போயிட்டு,
தாத்தா ரொம்ப கால் வலிக்குதுங்க தாத்தா, ரொம்ப தூரம் நடந்து வந்திருக்கோம், இங்கே பஸ்ஸு கேபு எதுவுமே இல்லை, ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்க, அட உனக்கு பண்ணாத உதவியா ஏற்கனவே வண்டியில் அப்படிங்கிறாரு. இங்கே டேக்கு பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு மாதிரி பொசசிவ் ஆகிடுச்சு. ஏய் யாராத அப்படின்னு சொல்ல, பாடா அப்படின்னு நீங்கள் கூப்பிட்றீங்க. போடா தம்பி போ போ ஏறிக்கோ. ஏம்மா நீ என் பக்கத்தில் வந்து உட்காரியா அப்படின்னு கேட்க, தாத்தா எனக்கு இந்த வண்டியில் உட்காந்து பழக்கம் இல்லையே அப்படிங்கிறீங்க. சரி நீ அப்படியே அப்படிக்கா உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. டேக்கெல்லாம் அப்படியே வெறி ஆகுது. ஒன்றும் வேணாம் நானே உன்னை தூக்கிட்டு போகிறேன் வா அப்படின்னு கூப்பிட, ஏற்கனவே காலெலாம் நடுங்கவே ஆரம்பிச்சிருச்சு. ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் எடுத்து அந்த மாட்டு வண்டியில் போட்டுட்டு 2 பேரும் அப்படியே ஏறி உட்காடுறீங்க. இப்போ அந்த தாத்தாவும் அப்படியே அந்த மாட்டை அடித்து ஓட்ட, அப்போ டே மட்டும் மூஞ்சி உரன்னு வச்சுட்டு இருக்காரு. என்னடா அப்படின்னு நீங்கள் கேட்க, நான் தான் சொன்னேன்ல இதில் வேணான்னு, எதுக்கு இதில் ஏறின, கிழமை வலியறான் அப்படிங்கிறாரு. சத்தமாக பேசாத, அவருக்கு இது கேட்டு போது பாதியில் இறக்கி விட்டுருவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ஏக்கண்ணு உன்ற பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, நீங்கள் வந்துட்டு தாத்தா என் பேர் வயன், உங்கள் பேர் அப்படின்னு கேட்குறீங்க. அவரும் என் பேரா என்ற பேர் வர்க்கி கண்ணு அப்படின்னு சொல்ல, என்ன தாத்தா அப்படின்னு கேட்குறீங்க. வர்க்கி அப்படிங்கிறாரு. வர்க்கின்னு இல்லாமல் பேர் வைப்பாங்க அப்படின்னு நீங்கள் கேட்க, ஆமாங்கண்ணு வர்க்கி அப்படின்னு சொல்லுவாரா. நல்லா இருக்குதுல்ல என்ற பேர் அப்படின்னு கேட்க, சூப்பராக இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் வலியுற மாதிரியே பேசுகிறீங்க. ஸோ நீங்கள் வலியில அவர் பேசுகிறீங்க அவர்கிட்ட. இது பார்த்தீங்கன்னா டேக்கு பிடிக்கவே இல்லை. ஸோ அவர் இருந்துட்டு உடனே சரி தாத்தா உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா என்ன அப்படின்னு கேட்குறாரு. கல்யாணமா, எனக்கு ஒன்றும் கல்யாணமெல்லாம் ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லுவாரா. அப்போது டேந்துட்டு, ஏன் உங்களுக்கு ஏன் இன்னும் கல்யாணம் ஆகலை, உங்களை எந்த பொண்ணுக்கும் பிடிக்கலையா அப்படின்னு கேட்க, அட என்ற டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒருத்தியும் இல்லைங்கிற, இந்த சில்லாவிலேயே ஒருத்தி கூட என்ற டேஸ்ட்டுக்கு இல்லை, என்ற ரசனைக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொண்ணு கிடைச்சா தாராளமாக பண்ணிக்குவேன். எனக்கு இந்த பக்கம் 10 ஏக்கர் தென்னந்தோப்பு, அந்த பக்கம் 4 ஏக்கர் வாழைத்தோப்பு அத்தனை இருக்குது அப்படிங்கிறாரு. அப்போ நீங்களும் அத்தனை இருக்கா தாத்தா அப்படின்னு கேட்க, அந்தாப்புல வயனு எதுக்கு அப்படி தாத்தான்னு கூப்பிடுற, என்ற பேர் வர்க்கின்னு கூப்பிடுவியா தாத்தான்னு அசிங்கமா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே உங்களை பார்த்து பேச டீக்குனா வெறி ஆகுது. ஒயன் இறங்கிக்கலாண்டி அப்படிம்பாரா. டேய் இருடா வீட்டுக்கு போய் இறங்கலாண்டா கால் வலிக்குண்டா அப்படிங்கிறீங்க. ஆனால் அவருக்கு ரொம்ப பொறாமையாக இருக்குது, அது உங்களுக்கு தெரியுது. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்ட்டு அங்கே போக வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கிறீங்க. அவர் அப்படியே பல்ல கடிச்சிட்டு அப்படியே கையை நாம்பி தப்புன்னு அந்த மாட்டு வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏதோ பருத்தி மூட்டை இருக்குது, அது பருத்தி மூட்டையில் குத்திக்கிட்டே இருக்க, கை வேறு பார்த்தீங்கன்னா குத்திக்கிட்டே இருக்குது அவருக்கு. ஸோ இப்படி தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏங்க தாத்தா அப்படின்னு கூப்பிட, அட வரிக்கின்னு கூப்பிடுப்பில்ல அப்படின்பாரா. பிள்ளையா அப்படின்னு சொல்லிட்டு முறைக்கிறாரு. நீங்கள் சும்மா இருடான்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி உட்கார வச்சுக்கிறீங்க. அப்போ நீங்களும் வர்க்கி இந்த உங்களுக்கு ஏன் இந்த ஊரில் இருக்கிற பிள்ளைங்களை பிடிக்கல, உங்களுக்கு எப்படிப்பட்ட பிள்ளை பிடிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா எனக்கெல்லாம் நல்லா ஸ்டைலிஷாக இருக்கிற பிள்ளைங்கள தான் பிடிக்கும், இந்த ஊரில் இருக்கிறவளுங்கெல்லாம் கிராமத்து பட்டிக்காட்டு கழுதிங்க, இவளுங்களெல்லாம் கட்டிட்டு நான் என்ன பண்ணுறது, ஐய ஒரு கொண்டையை போட்டுக்குவாளுங்க, அதை சுற்றி பூவை வேறு சுற்றிக்குவாளுங்க, அப்புறம் பின்னாடி அந்த சேலையில் கூட அழகாக கட்டி தொலைய மாட்டாளுங்க, பின்னாடி ஏதோ கொசவம் வைக்கிறேன்னு சொல்லி பின்னாடி வச்சுட்டு திப்புக்குன்னு நடப்பாளுங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு நல்லா ஒன்றரை மாதிரி ஸ்டைலிஷாக இருக்கிற பிள்ளை தான் பிடிக்கும், நான் பார்த்துக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாரு. ஸோ நீங்கள் செம்ம சிரிப்பு வந்துச்சு உங்களுக்கு. அப்போ டேக்குனா வெறி ஆகுது. தாத்தா வண்டி நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல, ஏன்னா பையா உனக்கு என்னாச்சு, ஹீரோ சிவகாமி பாட்டி தானே, நான் கொண்டு போய் விட்றேன் அப்படிங்கிறாரு. ஒன்று விட வேணாம் வண்டி இங்கே நிறுத்துங்க, நான் நடந்து போய்க்கிறேன் அப்படிங்கிறாரு. சரிடா நீ நடந்து போய்க்கோ, நான் பிள்ளைய பத்திரமா கொண்டு போய் விட்டுறேன். ஏன்டா பாப்பா நீ இங்கே உட்காந்துக்கோ, அவன் நடந்து போகட்டும் அப்படிங்க. நீங்கள் சிரிக்கிறீங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இல்லை நானும் வரேன், என்னையும் விட்டுருங்க, தனியாலாம் விட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வண்டியில் ஏறிக்கிறாரு. ஸோ இப்படி தான் போகிற வழியெல்லாம் அப்படியே பேச்சே தான். அவருக்கு நான் வெறி ஆகுது. நீங்களும் வயசானவர் ஏதோ விளையாட்டுக்கு பேசுகிறாரு, அதுக்கு எதுக்குடா இப்படி கோவப்பட்டுட்டு வர அப்படின்னு நீங்கள் கேட்க, என் இடத்துல நீ இருந்து பாரு தெரியும், இதே நான் யார்கிட்டையாவது இப்படி வளைஞ்சிட்டு வந்தால் நீ சும்மா இருப்பியா அப்படின்னு கேட்க, சார் நீங்கள் யார்கிட்டையும் வளைஞ்சது நான் பார்த்ததே இல்லை பாரு, காலேஜில் எத்தனை பொண்ணுங்க முன்னாடி, அதுவும் என் முன்னாடியே எத்தனை பொண்ணுங்க கிட்ட எவ்வளோ ஃப்ளர்ட் பண்ணியிருந்திருப்ப,
அதெல்லாம் நினச்சி பார்த்தா எனக்கு வெறி ஆகுது. இப்போ நானும் அதெல்லாம் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க, அது விடுடி, அது பழசு. இனிமே 2 பேரும் ஒழுங்கா இருந்துக்கலாம் சரியா, பழசெல்லாம் பேசாத அப்படிங்கிறாரு. நீங்களும் அப்போ வாய் மூடிட்டு வா அப்படிம்பீங்களா. அவரும் அமைதியாக உட்காந்துக்க. இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு வீட்டுக்கிட்ட போயிட்டு வண்டியை நிறுத்துறாரு. அப்போது நீங்களும் இதுதான் சிவகாமி பாட்டி வீடா தாத்தா அப்படின்னு கேட்க, அட இல்லை இது இந்த பருத்தி மூட்டைக்காரி வீடு. அந்த பருத்தி மூட்டையா வீட்டில் இறக்கி விட்டுட்டு உங்களை 2 பேர்த்து நான் சிவகாமி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா மாட்ட வண்டியை நிறுத்திட்டு உங்களை அப்படியே கீழே இறங்க சொல்லிட்டு அந்த பருத்தி மூட்டையை எடுக்கிறாரு. இந்த வயசில் கூட அதெல்லாம் டக்குன்னு தூக்குறாரு. நீங்கள் வா வறுக்கி அப்படிங்கிறீங்க. அவருக்கு அப்படியே பெருமையாக இருக்குது. இதெல்லாம் என்ன, இன்னும் 4 மூட்டை கூட தூக்குவேன். அந்த பையா தூக்கி 1 மூட்டை போடு அப்படிங்க. பார்த்தீங்கன்னா இருடியோ உனக்கு இருக்குன்னு சொல்லிட்டு 2 மூட்டை எடுக்க தூக்கி வைக்கிறாரு. ஸோ அதுக்கு மேலே அவரால் தூக்க முடியல. பட் இவர் பார்த்தீங்கன்னா ஒயன் பார்த்தியா எவ்வளோ ஸ்ட்ராங் மேன் அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னு இன்னும் 2 மூட்டையை மேலே தூக்கி வச்சுட்டு இவரும் வேணி போட்டு அழுத்திட்டு இருக்க, அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா உங்கள் முன்னாடி சீன் போடுறதுக்காக இதெல்லாம் ஒரு வெயிட்டா, நான்லாம் பாறாங்களே தூக்குறாள், இதை தூக்க மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போகிறாரு. உங்களுக்கு நான் சிரிப்பாக வருது. இப்போ தான் ஒரு ரிவெஞ்ச் எடுத்த ஃபீலே வருது, நிம்மதியாக இருக்குது. ஸோ கொண்டு போயிட்டு பருத்தி மூட்டையை அந்த வீட்டுக்குள்ளே போட, ஸோ அந்த வீட்டு வெளியே போடுவாங்களே, ஸோ வெளியே போட உள்ளேருந்து ஒரு பாட்டி வராங்க. ஸோ வந்ததுமே பருத்தி மூட்டையை கொண்டு வந்தால் உள்ளே போட தெரியாதா, என்னத்துக்கு வெளியே போட்டுட்ருக்குற அப்படின்னு சொல்லி கேட்க, அப்போ இவர் பார்த்தீங்கன்னா வெளியே கிடக்கட்டும், நான் அப்புறமா பறவை வந்து எடுத்து போட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா. அப்போது அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா சொல்கிறத முதல்ல கேளியா, கொண்டு போய் முதல்ல போடும்ல, மழைகள்லாம் வந்துச்சுனாலாம் நினைஞ்சு வீணாக போயிடாது அப்படின்னு சொல்லுது. அப்போ நீங்கள் ஹலோ பாட்டி, வரைக்கே மரியாதை கொடுத்து பேசுங்க, என்ன ஓயின்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க, அவர் எவ்வளோ பெரிய மனுஷா அப்படின்னு சொல்ல, தாத்தாவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே பெருமையாக இருக்குது. அப்படியே உங்களை பார்த்து அட வயனு விடு, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா அப்படின்னு சொல்ல, அப்போ அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா என்னடா கிழவா சொன்ன அப்படின்னு கேட்க, நீங்கள் பாட்டி இப்போ எதுக்கு வரைக்கும் கிழவான்னு சொல்கிறீங்க, பேர் சொல்லி கூப்பிடுங்க, இல்லைன்னா மரியாதை கொடுத்து கூப்பிடுங்க அப்படிங்க. அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா பாடி இவளை நீ என்னடி சொல்கிறது, என்ற வீட்டுக்காரனை பேர் சொல்லி கூப்பிடுவா, மரியாதை சொல்லி கூப்பிடுவான்னு, என்ற வீட்டுக்காரனை எப்படி வேணால் கூப்பிடுவோம், உனக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு கேட்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா வீட்டுக்காரனா கல்யாணம் ஆகலைன்னு சொன்னாரே அப்படின்னு சொல்லி வச்சிடுறீங்க. இங்கே டேக்குனா செம்ம சிரிப்பு, இப்போ தான் செம்ம பண்ணு இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஜாலியாக ஈன்னு சிரிச்சுட்டு பார்த்துட்ருக்காரு. அப்போது அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா என்ன சொன்ன, கல்யாணம் ஆகலையா, ஏன்டா கிளவா இங்கே வா, உனக்கு கல்யாணம் ஆகலையா, உனக்கு பொண்டாட்டி இல்லையா, அப்போ நான் என்ன உனக்கு வப்பாட்டியா சொல்கிறா கிளவா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுவும் கையில் அப்படியே அடிக்கிற மாதிரி கையை ஓங்கிட்டு கேட்க, அவருக்கு தாத்தா இருக்கார்ல. ஸோ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அப்படியே ராகவே நான் சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன், அது அந்த புள்ள தெரியாமல் உங்கள்கிட்ட சொல்லிடுச்சு, அப்படியெல்லாம் நான் சொல்லலை புள்ள அப்படிங்கிறாரு. ஆனால் அவங்க விடுவாங்களா. ஸோ அவங்க அதெல்லாம் விட முடியாது, நீ சொல்லானா அந்த பிள்ளை சொல்லுமா, இத்தனை வருஷம் அவங்களோட வாழ்ந்து குப்பை கொட்டி இத்தனை குப்பையும் பொறுக்கி அவங்க கூடயே இருந்தா கண்ணாலம் ஆகலைன்னு சொல்கிற, அப்புறம் என்ன சொன்னா அந்த கிழமை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு கேட்க, அது பாட்டி அப்படிங்கிறீங்க, சொல்லு சீக்கிரம் சொல்லு, அப்புறம் பாட்டின்னு கூப்பிடாத, என்ற பேர் ராகவி அப்படின்னு சொல்ல, அது ராகவி பாட்டிங்கிறீங்க, பாட்டின்னு சொல்லாதங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொல்ல, சரி ராகவி வரிக்கு பார்த்தீங்கன்னா அப்படின்னு சொல்லுவீங்களா, அவனை தாத்தானு கூப்பிடு, வரிக்கின்லாம் பேர் சொல்லி கூப்பிடாத, என்ற வீட்டுக்காரனை யாரும் பேர் சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுது. நீங்களும் ஓகே ராகவி வரிக்கி தாத்தா பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகலை, எனக்கு ஸ்டைலிஷ் ஆக்கிற பொண்ணு தான் பிடிக்கும், இந்த ஊரில் இருக்கிற சிரிக்கிங்கெல்லாம் எப்படியோ பின்னாடி கொசை வச்சு கட்டிருக்கு, தலையில் கொண்டு போட்டுட்டு பூ சுற்றிக்கிட்டு திடுக்குன்னு நடப்பாளுங்க, எனக்கு அவளுங்களை பிடிக்கவே பிடிக்காது, எனக்கு உன்ன மாதிரி ஸ்டைலிஷ் ஆக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு சொன்னார் ராகவி அப்படின்னு சொல்லி நல்லா மாட்டி விட்டுறீங்க. அப்போது வரைக்கு பார்த்தீங்கன்னா அட இந்தா புள்ள கொஞ்சம் சும்மா இரு, அடே பையனே அது ஒன்றரை பொண்டாட்டி தானே, கூட்டிகிட்டு போயா சித்த, அவங்கள கொண்டு வந்து விட்டு பாவத்துக்கு என்ற வீட்டில் எனக்கும் என் பொண்டாட்டிக்கும் விவாகரத்து வாங்கி விட்ருவீங்க போல இருக்குது, வாங்க அக்கட்ட அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தரத்தை விட நீங்களும் சிரிச்சுட்டு திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அப்படியே வந்துட்டு இருக்கிறீங்க. ஸோ டேவும் இந்த கிழவனுக்கு வேணும் தான் அப்படிங்கிறாரு. நீங்கள்
போதுமா இப்போ ஹாப்பியா நீ அப்படின்னு கேட்க நான் செம்ம ஹாப்பி. என்ன புழுகுறான் பாரு, அந்த புழுங்க ஆகாத புழுங்க அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அப்படியே தான் நீங்கள் அந்த வயல் வழியாக உள்ளே நடந்து போயிட்டு இருக்கிறீங்க சிவகாமி பாட்டி வீட்டுக்கு. அப்போ அப்படியே இந்த பக்கம் இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே வறுக்கி இருந்துட்டு ராகவே அப்படின்ட்டு போகிறான். ஸோ அதாவது வயசான தாத்தா ஓகேவா. ஸோ அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா வறுக்கி தாத்தா பார்த்தீங்கன்னா ராகவே அப்படின்ட்டு போக அவங்க பார்த்தீங்கன்னா இந்த கிழவா மரியாதையாக போயிடு, அவ்வளோதான் உனக்கு மறுவாது பார்த்துக்கோ, என்ன நினச்சிட்டு இருக்கிற கல்நாளமாகலன்னு சொல்லியிருக்க, அதுவும் ஸ்டொயிலிஸான பிள்ளை தான் பிடிக்கும்னு சொல்லியிருக்கிற. ஏயா நான் கொசு வச்சு கட்டுறது, அது என்னமோ கொசு வேணும் ஒன்றுமோ தெரியல, சரிக்கே அது வச்சு கட்டுறது அதான் பிடிக்கும்னு சொல்லுவேன். கல்நாளமான புதுசில் இப்போ என்ன பிடிக்கலன்னு இருக்க, நான் கொண்டை போட்டு பூ வைக்கிறது தான் பிடிக்கும்னு சொல்லுவேன். உனக்காக தானே நான் சடை கூட பின்னாமல் கொண்டை போட்டு பூ வச்சுட்டு இருந்தேன். இப்போ என்னடானா அதெல்லாம் பிடிக்கலன்னு சொல்லியிருக்கிற, அப்படின்னா உனக்கு என்னையா பிடிக்கலையா அப்படின்னு சண்டை போட அந்த பக்கம் வயலில் போயிட்டு இருக்கிறவங்களாம் ஆரம்பிச்சிட்டாங்களா இவங்க சண்டை போடலான்னா தான் அதிசயம் அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ எப்போ பார்த்தாலும் இவங்க இந்த மாதிரி தான் கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பாங்க போல். ஸோ எல்லோரும் அப்படி சிரிச்சுட்டு போயிட்டு இருக்க. அப்போ இந்த பக்கம் இவர் பார்த்திங்கன்னா இந்த பிள்ளை ராகவே நான் சும்மா டைம் பாஸுக்கு பேசினேன் அந்த பிள்ளைகிட்ட அப்படிங்க. துவரைக்கு டைம் பாஸுக்கு பேசுறதுக்கெல்லாம் ஒரு பிள்ளை வேணும், அது வயசு பிள்ளை, அதுவும் என்ன டேமேஜ் பண்ணி வச்சுருக்க அப்படின்னு சொல்லிட்டு கை ஒரு மாதிரி ஆட்டி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இவரும் இந்த ராகவே என்னை மன்னிச்சுக்க பிள்ளை சும்மா லல்லைக்கு அப்படிங்கிறாரு. அப்போ இந்த ராகவி பாட்டி பார்த்திங்கன்னா அந்த சாரீ முந்தான இருக்குல்ல அதை எடுத்து அப்படி இடுப்பில் சொருகிட்டு வா நீ வந்து தான் ஆகும் நைட்டு சோத்துக்கு வீட்டுக்கு உன்னை பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவை லாக் பண்ணிக்குது. அட புள்ள நான் இப்போவே வீட்டுக்கு தான் வந்தாகணும், கதவு தோற அப்படின்னு சொல்லிட்டு இந்த வறுக்கி தாத்தா கேட்க அதெல்லாம் முடியாது போ, அதான் உனக்கு ஸ்டைலிஷான பிள்ளைங்க வேணும்ல அவள் பின்னாடியே போ அப்படின்னு சொல்ல, அட அதுக்கு எனக்கு பேத்தி வயசு ஆகுது என்ன இப்படி தப்பாக பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு வறுக்கி தாத்தா கேட்க இந்த ராகவி பாட்டி பார்த்தீங்கன்னா யோ போயா நீ, உன்னையே நம்பி உன்னையே நினச்சிட்டு உங்கூடையே இத்தனை வருஷம் நான் குப்பை கொட்டினேனே என் காலத்து தள்ளுன்னே, கடைசியாக நீ என்னையே பிடிக்கலன்னு இன்னொருத்திக்கிட்ட சொல்லிட்டு பார்த்தியா அப்படின்ட்டு அழுக. இவருக்கு மனசுக்கு அப்படி கஷ்டமாயிடுது. இந்த பிள்ளை ராகவே இப்படி அழுவாத எனக்கு மனசு வலிக்குது அப்படின்னு சொல்ல போயா நீ அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கண்ணை தடிச்சு அழுதுகிட்டு இருக்காங்க கதவுக்கு அந்த பக்கம். ஸோ இங்கே வரைக்கும் பார்க்க முடியாமல் நீ அழுவாத பிள்ளை எனக்கும் அழுவாச்சி வருது, நான் அந்த மாதிரி பண்ண மாட்டேன், நான் ஏதோ விளையாட்டுக்கு பண்ணால் அந்த பிள்ளை போட்டு கொடுத்துட்டு போயிடுச்சு அப்படிங்கிறாரு. அப்போ அவங்களும் பார்த்திங்கன்னா அழுகிற மாதிரி பேசினங்காட்டிக்கும் வரைக்கும் அழுகிற மாதிரி பேசினங்காட்டிக்கும் அந்த ராகவி பாட்டியும் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்குது. ஸோ அவரும் மன்னிச்சுக்கு பிள்ளை என்ன அப்படின்னு கேட்க நிஜமா நீ விளையாட்டுக்கு தான் பேசுனியா அப்படின்னு கேட்குறாங்க. அட ராகவி ஆமாங்கிறேன், நீயே சொல்லு நான் என்னைக்காவது இத்தனை வருஷம் கூட வாழ்ந்திருக்கேன், ஏதோ ஒருத்தையாவது திரும்பி பார்த்துருப்பேனா, உன்னை தவிர யாரையாவது பார்த்துருக்கேன்னா பிள்ளை, ஏதோ சும்மா வர வழியில் அந்த பையனுக்கு அந்த பிள்ளை மேலே ஒரே பொறாமை, எப்படி சொல்லுவாங்க என்னமோ சொல்லுவாங்களே, நான் அந்த பிள்ளைகிட்ட பேசினதுக்கு அவன் பொறாமப்பட்டானா அதனால சும்மா அப்படி பேசிட்டு வந்தேன், அப்போ அவன் மூஞ்ச பார்க்கணுமே எனக்கு ஒரே சிரிப்பு அப்படின்னு சொல்ல ராகவியும் நெசமாக தான் சொல்கிறியா ஏன் நீ நெசமாக சும்மா விளையாட்டுக்கு தான் அந்த பிள்ளைகிட்ட அப்படி சொன்னியா கண்ணாலம் ஆகலை என்னை பிடிக்கலன்னு அப்படிங்க. அட ராகவி நான் எங்கே ஒன்று பிடிக்கலன்னு, எனக்கு இந்த உலகத்தில் பிடிச்ச ஒரே புள்ள நீ மட்டும்தான் அப்படின்னு சொல்ல சிப்போ அப்படின்னு சொல்லிட்டு ராகவிக்கு வேணால் வெக்கம் வந்துருச்சு ராகவி பாட்டிக்கு. அப்போ வரைக்கும் வந்துட்டு அட என்ன வெக்கப்படுற 60 வயசில் கூட வெக்கம் அப்படின்னு கேட்க நீ இப்படி பார்த்தீங்கன்னா எனக்கு வெக்கம் வருது, நான் என்ன பண்ணுறது, நீ இப்படி பார்க்காத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்திங்கன்னா வரிக்கையோட நெஞ்சில் அடிக்க. அப்போ வரைக்கும் அப்படியே கையை பிடிச்சிட்டு கடைசி மூச்சு வரைக்கும் இப்படியே நம்ம இருக்கலாமா பிள்ளை அப்படின்னு கேட்க. அப்போது ராகவி வந்துட்டு இப்படியே இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் பார்த்திங்கன்னா அப்படியே வீட்டுக்குள்ளே போயிட்டு சாப்பாடெலாம் சாப்பிட்ருக்காங்க. இந்த பசியோடு வந்திருப்ப அத்தனை மூட்டை எனக்கு தூக்கிட்டு வந்த அப்படின்னு கேட்குறாங்க. அந்த பையன் போகிறான் பிடிச்சி எல்லாம் என் முன்னாடி ஏற்றி விட்டுட்டான் என் பின்னாடி என்னத்தை சொல்ல, அப்படியே அந்த பிள்ளை முன்னாடி இமேஜ் டேமேஜ் ஆகக்கூடாதுன்னு தூக்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல இப்போ 2 பேரும் இப்படி சிரிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பக்கம் கடைக்கு போனவங்க ரிட்டர்ன் திரும்பி வரும்போது போகும்போது சண்டை போட்டாங்க, வரும்போது பாரு எப்படி கொஞ்சிட்டு சிரிச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு போகிறாங்க. அப்போது அந்த கடைக்கு போனாலே அவனோட ஒய்ஃப் கூட வந்துட்டுருப்பா. அவள் பார்த்திங்கன்னா வாழ்ந்தா அப்படி வாழணும், கட்டுனா அந்த மாதிரி புருஷனை கட்டணும், உன்ன மாதிரியா ஒரு நாளைக்கு சண்டை போட்டுட்டு 3 நாளைக்கு முடிஞ்ச தூக்கிட்டு தெரியவ 3 வாரத்துக்கு பேசவே மாட்டேன், என் வாழ்க்கை தான் நாசமாக போயிடுச்சு, பரவாயில்ல
அந்த பாட்டி சந்தோஷமாக இருக்கிறாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஸோ இதுதான் அவங்க, அதாவது அந்த ஊரில் இருக்கிற எல்லாத்துக்குமே இவங்களோட இந்த கப்பல் வந்துட்டு ரொம்ப பிடிக்கும். சண்டை பயங்கரமாக போடுவாங்க, அடுத்த செகண்டே சேர்ந்துக்குவாங்க. ஸோ அப்படி கொஞ்சிக்கிட்டு இருப்பாங்க, பார்க்கறதுக்கு அப்படியே சூப்பராக இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேரக்டர் தான் இவங்க 2 பேரும். இப்போது அப்படியே இந்த சீன் இங்கே கட் பண்ணிவிட்டு இவங்க ஹாப்பியாக இருக்காங்க. ஸோ அவங்க அப்படியே ஹாப்பியாக இருக்கட்டும். ஸோ இந்த சீன் அப்படி கட் பண்ணிட்டு இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நீங்களும் டேவும் போயிருப்பீங்க இல்லையா? ஸோ 2 பேரும் அப்படியே வயலில் நடந்து போயிட்டு இருக்கிறீங்க. அப்போது நீங்களும் கால் வலிக்குதுடா அப்படின்னு சொல்ல, வரப்புலலாம் என்னால் தூக்கிட்டு நடக்க முடியாதுடி, 2 பேரும் விழுந்துருவோம் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது இன்னும் எவ்வளோ தூரம் நடக்கிறது அப்படின்னு கேட்க, அவ்வளோதான், அதுவும் அங்கே ஒரு வீடு தெரியுதுல்ல, அதுதான் தாத்தா வீடு, அதான் தாத்தா பாட்டி இருக்கிற அந்த வீடு அப்படின்னு சொல்ல, அப்படியா சீக்கிரம் போயிடலாவான்னு சொல்லிட்டு 2 பேரும் கொடுக்குன்னு ஓடுறீங்க. உள்ளே போய் பார்த்தா அங்கே இருந்துட்டு உங்கள் தாத்தா பாட்டி இருக்காங்களே. ஸோ பாட்டி பேர் பார்த்தீங்கன்னா சிவகாமி, தாத்தா பேர் பார்த்தீங்கன்னா சக்தின்னு வச்சுக்கோங்க. அவங்க ஏங்க இங்கே பாருங்க, எனக்கு எந்திரிக்க முடியல, ஒரே கால் வலியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்கள் பாட்டி சொல்லிட்டு இருக்க, நீங்கள் வந்துட்டு அப்படியே உள்ளே போகலான்னு பார்க்குறீங்க. அப்போட்டே பார்த்தீங்கன்னா அப்படியே நின்று கவனி அப்படிம்பாரா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே நிற்கிறீங்க, அதாவது ஜன்னல்கிட்ட நின்று பார்க்குறீங்க. அப்போது உங்கள் பாட்டி இந்த மாதிரி கால் வலிக்குதுன்னு சொல்லவும் தாத்தா பார்த்தீங்கன்னா என்ன புள்ள சொல்கிற, எங்கே கொண்டா அப்படின்னு சொல்லிட்டு கட்டில் வந்து உட்காந்துட்டு அவங்க கால் எடுத்து மடியில் வச்சு எங்கே வலிக்குது, எந்த நேர் வலிக்குதுன்னு கேட்க, இதான் இந்த இடத்துக்கு வலிக்குதுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இரு நான் எண்ணெய் போட்டு தேய்ச்சி விடுறேன்னு சொல்லிட்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ வயசானவங்கெல்லாம் படுத்துருக்கும் போது சுற்றி அந்த கட்டில் சுற்றி எல்லாம் வச்சுக்குவாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்குன்னு. ஸோ அந்த மாதிரி கட்டிலுக்கு பக்கத்துலேயே அவங்க பார்த்திங்கன்னா தேங்காய் விளக்கெண்ணெய் இந்த மாதிரிலாம் வச்சுருக்காங்க. ஸோ அதில் அப்படியே ஒரு ஆயில் எடுத்து தாத்தா பார்த்திங்கன்னா அப்படியே கையில் ஊற்றி காலுக்கு வந்துட்டு போட்டு தேய்ச்சி விட்டுட்டுருக்காரு. பாட்டியும் வலிக்குது அப்படின்னு சொல்ல, அடோட ஒன்றும் இல்லை இருன்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு கண்ணத்தை பிடிச்சி கொஞ்சிக்கிட்டே தேய்ச்சி விடுறாரு. ஸோ பாட்டியும் வந்துட்டு உங்களுக்கு கால் வலிக்குதா அப்படின்னு கேட்க, இல்லை பிள்ள எனக்கெல்லாம் ஒரு வலியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியை படுக்க சொல்லிட்டு தாத்தா பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போய் உட்காந்து பாட்டிக்கு தெரியாமல் எண்ணெய் எடுத்து அப்படி காலில் போட்டு தேய்க்கிறாரு. ஸோ பாட்டிக்கு வலித்த மாதிரி தாத்தாவுக்கும் வலிச்சிருக்கு. ஆனால் பாட்டிக்கு சொன்னால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்களோன்னு சொல்லிட்டு அவர் தனியாக போட்டு காலுக்கு தேய்ச்சிட்டு அப்படியே அந்த கட்டில் படுத்துட்டு, ஆமாம் சிவகாமி அப்படின்னு கூப்பிட, என்னையா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை இந்த பேரனும் பேத்தி வரேன்னு சொன்னாங்களே, எங்கே இன்னும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவங்க எங்கே நம்ம வீட்டுக்கெல்லாம் வர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி ஒரு மாதிரி சோகமாக சொல்லுது. அட நம்ம பேரெல்லாம் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்ல, அவன் வருவான், அந்த புள்ள பட்டணத்தில் இருந்த புள்ள வருமோ என்னமோ, அங்கெல்லாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டா, அவன் வேற பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டானா என்ன பண்ணுறது, நம்மளை பார்க்க வரமாட்டான் அப்படின்னு சொல்ல, அப்போது தாத்தா வந்துட்டு என்ற மாதிரியே என் பேர் இருப்பான்னு நினைக்கிறியா என்ன அப்படின்னு கேட்க, யோ என்ன நீ, நான் என்ன உன்னை ரொம்ப ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணுறேன்னா, நீ என்ன என்ற பேச்சை தட்டாமல் நடக்கிற ஆளா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரே கட்டில் தான் படுத்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்கள் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவ்வளோ க்யூட்டாக இருக்குது பார்க்கறதுக்கு, அவ்வளோ வயசாகிடுச்சு, சுத்தமாக உடம்புக்கு முடியல, 2 பேரும் எந்திரிச்சு நல்லா நடக்கக்கூட முடியாது. ஆனால் அவ்வளோ கேரிங்காக அவங்க பேசிக்கிறது, அதுவும் பல்லு கூட இல்லை, பொக்கவை வச்சுட்டு அப்படியே ஏதோ பேசிக்கிறாங்க. அப்படியே நீங்களும் டேவும் ஜன்னல் வழியாக அப்படியே கம்மி பிடிச்சி பார்த்துட்டு சிரிச்சுட்டு பார்த்துட்டு இருக்கிறீங்க. அப்போது 2 பேரும் சேர்ந்துட்டு, சரி அந்த பிள்ளைலாம் வரும்னு நினைக்கிறேன், வரட்டும் வந்தா கறி எடுத்து போடணும், யார் அனுப்புறது வாங்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீங்களாம் வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது தாத்தா பார்த்தீங்கன்னா, அது சரி எடுத்துகிட்டு வரதுக்கு ஆள் அனுப்பிக்கலாம், யார் செஞ்சு கொடுப்பா, நம்ம செய்கிறதா அவங்களுக்கு பிடிக்குமோ என்னமோ அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்க, டக்குன்னு நீங்கள் செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தா அப்படின்னு கத்துறீங்க. அப்போ டேவும் சிரிச்சுட்டு உள்ளே வா போகலான்னு சொல்லி கூப்பிட அவங்க ஷாக்காக பார்க்குறாங்க, யாராதுன்னு சொல்லிட்டு பார்த்தா டேந்துட்டு, தாத்தா எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அப்படியே உள்ளே போக, தாத்தாவும் பேராண்டி வந்துட்டியோ அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கவே முடியல. 2 பேரும் அப்படியே கஷ்டப்பட்டு எந்திரிக்கிறாங்க. நீங்கள் தான் போய்ட்டு 2 பேர்த்த தூக்கி விடுறீங்க. அப்படியே 2 பேர்த்து பக்கத்தில் நீங்கள் அப்படியே கீழே, அதாவது 2 பேர் கட்டலில் உட்காந்துருப்பாங்க, நீங்கள் அவங்க கால் கீழே அப்படியே 2 பேர் உட்காந்துருக்கீங்க. ஸோ பாட்டி அப்படியே உங்களை தலையை அப்படியே தடவி பார்த்துட்டு, நீ தான் என்ற பேரனை கட்டிக்கிட்டியா அப்படின்னு கேட்குது. நீங்களும் நான் தான் கட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு டேவை அப்படி உங்களை பார்த்து சிரிக்கிறாரு. ஸோ 2 பேரும் அப்படியே பார்த்துட்டு இருக்க. அப்போது பாட்டி இருந்துட்டு, நல்லா லட்சணமாக தான் இருக்கிற என்ற மாதிரியே அப்படிங்க. அப்போ தாத்தா இருந்துட்டு, எங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் மூஞ்சி பிடிச்சி இப்படி திருப்பி பார்க்குறாரு. என்னடா பண்ணுறாரு நீங்கள் பார்த்தா நல்லா 4 தடவை அப்படி பார்த்துட்டு அப்படியே பாட்டியோட மூஞ்சியை பார்த்துட்டு, இல்லை பிள்ளை நீ இன்னும் நல்லா லட்சணமாக இருந்த, இந்த பிள்ளை பட்டணத்துக்கார பிள்ளை, உன் அளவுக்கெல்லாம் இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ பாட்டிக்கு உடனே வெக்கம், சும்மா இருக்க மாட்டியாயா,
உள்ள பொக்குன்னு போயிட போகுது அப்படிங்க. உங்கள் 2 பேத்துக்கு செம்ம சிரிப்பு. அப்படியே 2 பேரும் சிரிச்சுட்டே பார்த்துட்டு இருக்கிறீங்க. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு அவங்க ஒவ்வொரு விஷயமும் அவங்க பேசிக்கிறதாகட்டும், அவங்க கூட ஒருத்தருக்கு ஒருத்தர் துணையாக இருக்கிறதாகட்டும், அவ்வளோ ஒரு மாதிரி நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா அந்த சிட்டியில் வளர்ந்த பசங்க. அடிக்கடி எல்லோரும் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்குள்ளேயே 2-3 கல்யாணம் பண்ணிடுவாங்க. டிவோர்ஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு மாதிரி அமைதியாக, அதாவது அந்த வர்க்கி ராகவி ஆகட்டும், இவங்க அதாவது சிவகாமி பாட்டி சக்தி ஆகட்டும், 2 பேரும் பார்த்தீங்கன்னா 2 கப்பலுமே ரொம்ப வருஷமாக இத்தனை வருஷமும் ஒன்றாவே இருக்காங்க. ஸோ இப்போது தாத்தாவும் பாட்டியும் பார்த்தீங்கன்னா சரி நான் போயிட்டே நான் வாங்கிட்டு வர இருங்கன்னு சொல்லிட்டு எந்திரிக்க, நானே போகிறேன் தாத்தான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா சரி வாயன் நீ வீட்டை பார்த்துக்கோ, தாத்தா பார்த்துக்கோ, நான் போய் இதை வாங்கிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த நான்வெஜ்ஜெல்லாம் எடுக்கணும்ல, அதனால் அவரே போகிறாரு. அந்த பையில் பாரு காசு இருக்குது அப்படின்னு சொல்ல, என்கிட்டே இருக்குது தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு சரி பாராட்டேவும். அப்போ அவரும் என் ரோட்டுக்கு வந்துட்டு உன்னை செலவு பண்ண சொல்லுவேண்ணா, ஒழுக்கமாக அதில் இருக்கிறத எடுத்துகிட்டு போன்னு சொல்லிட்டு அப்படியே நடக்க முடியாமல் எந்திரிச்சு போயிட்டு அந்த பையில் சுருக்கு பை மாதிரி இருக்குது, அதுலேருந்து காசை எடுத்து கையில் கொடுத்து, இதை கறி எடுக்க வச்சுக்கோ, அப்புறம் இது நீ எதுனா வாங்கிக்கோ அப்படின்னு கொடுக்க, நான் கல்யாணமே ஆயிடுச்சு எனக்கு, இன்னும் எனக்கு இந்த லஞ்செல்லாம் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்குறாரு. படவா, நீ எப்போ கேட்குறது தான்டா, நீ கேட்கலனா தான் எனக்கு பிடிக்காது, நீ கேட்டால் தான் எனக்கு பிடிக்கும், எதனா வாங்கிக்கோ, அதை அந்த பிள்ளைக்கு இதை கொடுத்து எதாவது வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உட்காந்துக்க. சிரிச்சுட்டே போகிறாரு. நீங்களோட சிரிச்சுட்டே பேசிகிட்டு இருப்பீங்க. ஸோ இப்படி தான் அவர் கடைக்கு போயிட்டு வந்து அப்புறம் நான்வெஜ்ஜெல்லாம் எடுத்து வந்தங்காட்டிக்கும் நான் செய்கிறேன் நீ செய்கிறேன்னு சொன்னால், நீங்கள் வந்துட்டு நாங்களே செய்கிறோம், நீங்கள் இன்றைக்கி சாப்பிடுங்க நாங்கள் செய்கிறத அப்படின்னு சொல்லி 2 பேரும் சமைச்சு எல்லாம் சாப்பிட்றீங்க, 4 பேர் ஒன்றா சாப்பிட்றீங்க. அவ்வளோ ஜாலியாக இருக்குது அந்த டே உங்களுக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 நாள் ஆகுது. அப்போ நீங்கள் வந்துட்டு நம்ம இங்கே தோட்டம்லாம் இருக்குதுன்னு சொன்னாங்க பாட்டி, சுற்றி பார்க்கலாமா அப்படின்னு கேட்குறீங்க. வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுவார். 2 பேர் போயிட்டு இருக்கும்போது அவர் பார்த்தீங்கன்னா எதாச்சும் ஏதோ ஒரு பொண்ணை பார்க்க உங்களுக்கு வெறி ஆயிடுச்சு. என்ன பார்க்குற அப்படின்னு கேட்குறீங்க. அது சும்மா அந்த பக்கம் போனாங்களேன்னு பார்த்தேன்டி அப்படின்னு சொல்லுவாரா. எனக்கு தெரியும், நீ ஏற்கனவே எனக்கு தாவணி பாவாடை கட்டுற பொண்ணுங்க தான் பிடிக்கும், பூ வைக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும், பொட்டு வைக்கிற பொண்ணுங்க தான் பிடிக்கும், ஜிமிக்கி போடுற பொண்ணுங்க தான் பிடிக்கும், காலில் கொலுசு போடுற பொண்ணுங்க தான் பிடிக்கும்னு சொல்லும்போதே இந்த ஊரில் உனக்கு ஏதோ இருக்குதானே, அந்த பொண்ணையும் உன்னை பார்த்து ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டு போகிறா, அப்போ என்ன 2 பேர் லவ் பண்ணீங்களா அப்படிலாம் கேட்குறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா யாரையும் லவ்வெல்லாம் பண்ணதே கிடையாது. இந்த மாதிரி நீங்கள் இப்படி புரிஞ்சுக்காமல் கேட்கவும் அவருக்கு கோவம் வந்துடுச்சு. அந்த இடத்த விட்டு எஞ்சி போயிடுறாரு. ஸோ அவர் கோச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. அச்சோ ரொம்ப ஓவராக பேசிட்டோமோன்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்த போகலான்னா அவர் எச்ச கோச்சிட்டு போயிடுறாரு. என்கிட்ட எது பேசாத அப்படின்ட்டு போயிடுறாரு. ஸோ நீங்கள் அப்படியே சோகமாக வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்தால் தாத்தா பாட்டி அப்படியே ஒருத்தர் கையை பிடிச்சிட்டு எதோ பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை பார்த்தா ஆசையாக இருக்குது. அப்படியே நீங்கள் அவங்க பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிறீங்க. ஸோ 2 பேத்துக்கு நடுவில் அப்படியே கால் கட்டியில் உட்காந்துட்டு அவங்களே பார்த்துட்டு இருக்க. அப்படியே 2 பேரும் அதாவது தலை இருக்கும்ல, ஸோ அப்படியே தலையை நீவி விட்டுட்டு, ஏன்டா கண்ணு என்னாச்சு, ஏன் மூஞ்சி வாட்டமாக இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நீங்கள், பாட்டி எனக்கு ஒன்று கேட்கணும், கரெக்டாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அது மாதிரி அழுகிற மாதிரி கேட்குறீங்க. என்னடா அவன் ஏதாவது சண்டை போட்டானா அப்படின்னு கேட்க, சண்டை நான் தான் பண்ணி விட்டுட்டேன், அவன் சண்டை போடல, எதுவும் பேசாமல் எஞ்சி போயிட்டான் அப்படிம்பீங்க. ஏன் என்னாச்சு, நீ என்ன கேட்ட அப்படின்னு தாத்தா கேட்குறாரு. இல்லை, ஏதோ ஒரு கோவத்தில், ஒரு பொறாமையில், ஒரு ஜலஸில் அந்த பிள்ளை உன்னை ஏன் சோகமாக பார்த்துட்டு போச்சு, நீ லவ் பண்ணியா, ஏமாற்றிட்டியா அப்படி இப்படின்னு கேட்டுட்டேன். ஏதோ ஒரு இதில் தான் கேட்டேன், நான் வேணுக்குன்னெலாம் கேட்கல, அதுக்கு கோச்சிட்டு போயிட்டான் அப்படிங்கிறீங்க. அப்போது பாட்டியும் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு விஷயமாடா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை பாட்டி, இதெல்லாம் ஒரு விஷயம் இல்லை, ஒரு மணி நேரத்தில் அவனே வந்து பேசிடுவான், எனக்கு அது பிரச்சனை இல்லை அப்படிங்கிறீங்க. அப்புறம் ஏன் சோகமாக இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தாத்தா, இல்லை பாட்டி, 2 பேரும் எனக்கு ஒன்று சொல்லுங்கள், நீங்கள் 2 பேரும் எப்படி இத்தனை வருஷம் ஒன்றாவே இருக்கீங்க, சண்டையே போட்டது இல்லையா, உங்களுக்குள்ளே இத்தனை வருஷம் வந்திருக்குல்ல, இத்தனை வருஷம் வாழ்ந்துருப்பீங்க, ஏதாவது ஒரு கட்டத்தில் கூட 2 பேரும் ஒருத்தர் விட்டு ஒருத்தர் பிரிஞ்சு போயிடலாம் அப்படின்னு தோணுதே இல்லையா அப்படின்னு கேட்க, ஏன்டா கண்ணு கல்யாணம் ஆகிட்டு வந்த புதுசுலேயே இப்படி கேட்குற அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா எனக்கு பயமாக இருக்குது, நானே ஆரம்பித்து விட்ட மாதிரி இருக்குது, அவனை சந்தேகப்பட்ட மாதிரி பேசிட்டேன், இது எங்கே போய் முடியும்னு தெரியல. எங்கள் ஊர்லலாம் இந்த மாதிரி லைட்டாக ஒருத்தர் மேலே ஒருத்தர் சந்தேகம் வந்துச்சுன்னா அதோட முடியாது, சீக்கிரமாக அது பெருசாகும், டிவோர்ஸில் போய் நிற்கும். எனக்கும் பயமாக இருக்குது, எனக்கு அந்த மாதிரி பாதியில் விட்டுட்டு போகிற வாழ்க்கைலாம் வேணாம், எனக்கு கடைசி வரைக்கும் உங்கள் 2 பேர்த்து மாதிரியும், அதுவும் அங்கே ஒரு கப்பல் பார்த்தனே அந்த வரைக்கும் பாட்டி தாத்தா மாதிரியும் எனக்கு அப்படி வாழணும் அப்படிங்கிறீங்க. அப்படி வாழணும் ஆசையா அப்படின்னு கேட்க, ஆமாம்,
அவங்க 2 பேரும் சண்டை போடுறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்தில் சேர்ந்துட்டாங்க. எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்புறம் நீங்கள் இவ்வளோ கேரிங்காக இருக்கீங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிறீங்க. இதுவும் எனக்கு அதிசயமாக இருக்குது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் ஊர்லலாம் இந்த அளவுக்கு யாரும் இல்லை. ஏன் எங்களோட பேரண்ட்ஸே என்றைக்கு வேணால் சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிற கண்டிஷனில் தான் இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் இருக்காங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் அதிகமாக பேசிக்கிறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. அப்போது பாட்டியும் தாத்தாவும் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவங்க அப்படி தான் இருப்பாங்க, சரியாக போயிடுவாங்க, நீ கவலைப்படாதன்னு சொல்ல. இல்லை, எனக்கு சொல்லி கொடுங்க, எனக்கு எப்படி வாழ்கிறதுன்னு தெரியல. இந்த வாழ்க்கை எனக்கு புதுசு. நாங்கள் ஃப்ரெண்டாக இருக்கும்போது வேறு மாதிரி, ஆனால் இப்போது வேறு மாதிரி இருக்குது. அதனால் இது எனக்கு புதுசு, நீங்கள் சொல்லி கொடுங்க. உங்களை மாதிரியே கடைசி வரைக்கும் ஒன்றா இருக்கணும்னா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, அப்போது பாட்டி பார்த்திங்கன்னா சிரிச்சுட்டே சிம்பிளாக ஒன்று தான் சொல்கிறாங்க. அவன் போக்கில் அவனை இருக்க விடு, உன் போக்கில் நீ இரு, அவனுக்கும் நாங்கள் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு டேவை கூப்பிட்டு உட்கார வச்சு 2 பேர்த்தையும் அப்படி பேசுகிறாங்க. ஸோ அவரும் அமைதியாக உங்ககிட்ட பேசாமல் உட்காந்துருக்க. இங்கே பாருமா வாயின்னு, அவன் போக்கில் நீ அவனை விடு, அப்புறம் டே நீயும் அவள் போக்கில் அவளை விடு. 2 பேரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழுங்க. நீ இதை பண்ணாத அதை பண்ணாதன்னு நீ அந்த பிள்ளைய சொல்லாத, நீ அதை பண்ணாத இதை பண்ணாதன்னு நீயும் அவனை சொல்லாத. ஏன்னா 2 பேரும் மெச்சூர்டு, எது சரி தப்புன்னு தெரியும். ஒரு வேளை சந்தேகம் இருந்தால் அப்போது 2 பேரும் ஒன்றா உட்காந்து பேசுங்க. இது சரியா தப்பான்னு தெரியல, நான் பண்ணட்டா வேணாமா அப்படி குழப்பமாக இருக்கும்போது கேளுங்க, ஓகேவா? ஒரு வேளை நீ தப்பே பண்ணாலும் அவன் உன்னை மன்னிக்கணும், ஒரு வேளை அவனும் தப்பு பண்ணாலும் நீ அவனை மன்னிக்கணும். ஸோ இதுதான், அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை வாழ்க்கை பெருசா அப்படிங்கிறாங்க. நீங்கள் அப்படியே பார்க்குறீங்க. அப்போ அவங்களும் என்னடா அப்படின்னு கேட்க, இவ்வளோதானா அப்படின்னு கேட்க, அவ்வளோதாண்டா வாழ்க்கை, இதுக்கு போயிட்டு பயந்துட்டு அழுதுட்டு மூஞ்சி தூக்கிட்டு சரி டே அந்த பிள்ளைகிட்ட பேசுடா அப்படின்னு சொல்ல, டேவும் சாரி அப்படிங்கிறாரு, நீங்களும் சரி அப்படிங்கிறீங்க. ஸோ இப்படியே தான் ஒரு கொஞ்சம் டைம் ஆகுது. டே பார்த்தீங்கன்னா நான் வெளில போயிட்டு வரேன், இங்கே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, பத்திரமா போயிட்டு வா அப்படிங்கிறீங்க. முன்னெல்லாம் எங்கே போகிற, ஏன் பண்ணுற, எதுக்கு போகிறேன்னு கேள்வி கேட்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பத்திரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, அவர் அப்படி உங்களை பார்த்து சிரிச்சிட்டு போகிறாரு. இப்போது பாட்டி அப்படி உங்களை பார்த்துட்டு, அவ்வளோதான், இதுதான் புரிஞ்சுக்கிறதுங்கிறது. அவன் பாரு ரொம்ப நேரம் அங்கே இருக்க மாட்டான், சீக்கிரமாக வந்துடுவான் அப்படிங்க. அவன்லாம் விளையாட போனால் வரவே மாட்டான், காலேஜ் டைமில் கூட அவன்லாம் வரமாட்டான் பாட்டி அப்படிங்கிறீங்க. வருவான்டா, ஏன்னா அவனுக்கு தெரியும் நீ வெயிட் பண்ணிகிட்ருப்பேன்னு, அதனால் காக்க வைக்க விரும்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்ல, எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ பாட்டி பார்த்தீங்கன்னா நான் தான் சொன்னேன்ல, அவனோட போக்கில் அவனை விடு, அவனுக்கு பிடிச்சதை அவனை பண்ண விடு, உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு. ஸோ அவங்கவுங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை பிடிச்ச மாதிரி வாழுங்க, ஆனால் ஒன்றா சேர்ந்து வாழுங்கன்னு சொன்னேன்ல, அதுக்கு அர்த்தம் இதுதான். இப்போ நீ அவனை விட்டுட்ட, ஆனால் அவன் போக மாட்டான், வருவான் பாரு அப்படின்னு சொன்ன அடுத்த செகண்டுக்கு அவர் பார்த்தீங்கன்னா வயன் இங்கே வா அப்படின்னு கூப்பிடுறாரு. நீங்கள் ஷாக்காக பாட்டியை பார்க்க, கூப்பிட்றான்ல போ அப்படின்னு சொல்ல, நீங்கள் ஜாலியாக சிரிச்சுட்டு எந்திரிச்சு கிடுக்கிடுன்னு ஓடுறீங்க. ஸோ டேவும் அப்படியே நீங்கள் ஓடி வந்து பார்க்குறாரு. அப்படியே அழகாக ஓடி வந்துட்டு இருக்கிறீங்க. அதுவும் ஒரு சாரியெல்லாம் கட்டிட்டு அப்படியே தூக்கி லைட்டாக அந்த ஸ்கர்ட் அது மாதிரி இருக்கும்ல, ஸோ அந்த சாரி கீழே அதை அப்படியே பிடிச்சிட்டே ஓடி வந்துட்டுருக்கேன். அவ்வளோ அழகாக இருக்குது அவருக்கு. ஏன்னா அவர் தான் சொல்லுவார்ல, இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் வில்லேஜ் ஸ்டைலுன்னு தான் பிடிக்கும்னு, அதனால நீங்கள் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க. ஸோ கொலு சத்தம் வளையல் சத்தம்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா இருக்குது. அப்படியே வரப்பில் உட்காந்துட்டு 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறீங்க. எங்கேயோ போகிறேன்னா ஏன் வந்துட்டேன் அப்படின்னு நீங்கள் கேட்க, நீ தனியாக இருக்கும்போது எனக்கு மற்றவங்க கூட என்ன வேலை அப்படிங்கிறாரு. நீங்களும் நிஜமாக தான் சொல்கிறியா, உனக்கு விளையாடலான்னு ஆசை இல்லையா, நீ தான் கிரிக்கெட் விளையாட போவல, பேட்லாம் எடுத்துகிட்டு போனல அப்படின்னு கேட்குறீங்க. எடுத்துகிட்டு போனேன்னா, ஆனால் நீங்கள் தனியாக இருக்கல, அங்கே விளையாடுறதுக்கு பசங்க அவங்க கூட நிறையா இருப்பாங்க, அதான். அதுவும் இல்லாமல் உனக்கு இது புது ஊர் வேறு, போர் அடிக்கும், அதான் வந்தேன். சரி என்ன புதுசாக காலைல கேர்ள்ஸு அப்படின்னு கேட்குறாரு. பாத்தியா அப்படின்னு நீங்கள் கேட்க, பார்க்கல கேட்டேன் காதில் அப்படின்னு வேறா, பார்க்குறியா அப்படின்னு சொல்ல, அப்படின்னு சொல்லுவார். நீங்கள் லைட்டாக அந்த ட்ரெஸ் இருக்கும்ல, ஸோ பாதம் வரைக்கும் அந்த சாரீ இருக்கும், ஸோ லைட்டாக அந்த கொலுசு தெரிகிற அளவுக்கு தூக்கிட்டு, பார்த்தியா நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. அது அப்படியே அவர் கால் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நீங்கள் உட்காந்துருப்பீங்களா வரப்பில், உங்கள் கால் எடுத்து அவரோட மடியில் வச்சுட்டு அப்படியே அந்த கொலுசை பார்த்துட்ருக்காரு. ஸோ நீங்கள் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறீங்க. சூப்பராக இருக்குது, இதப்போ வாங்கினேன் அப்படின்னு கேட்க, நான் எங்கே வாங்கினேன், பாட்டி தாத்தா வாங்கி வச்சுருந்தாங்களாம், கொடுத்தாங்க, போட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்ல, நிஜமாக நல்லா இருக்குது, ஆளே மாறிட்டேன், கொலுசு வளையல் பூ பொட்டு தோடு ஜிமிக்கி அப்படின்னு வேறா. ஆமாம், இங்கே சிலருக்கு இப்படி இருந்தால் பிடிக்கும்னு கேள்விப்பட்டேன் அப்படிங்கிறீங்க. அப்படியா, சரி ஓகே, அப்போ எல்லா நாளும் இப்படி இருக்க போறியா என்ன அப்படின்னு கேட்க,
வாய்ப்பில்லை ராஜா, நான் எப்படி வேணா இருப்பேன், எனக்கு எப்படி பிடிக்குதோ அப்படி தான் இருப்பேன், ஆனால் அப்பப்போ உனக்கு பிடிச்ச மாதிரி இருப்பேன் அப்படின்னு சொல்கிறீங்க. அவர் அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஜஸ்ட் அந்த ஐ கான்டாக்ட் தான் அவ்வளோ ரொமான்டிக் இருக்குது. ஸோ அவ்வளோ ஷையாக இருக்குது, அவ்வளோ ப்ளஷ் ஆகுது. அப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா டே உனக்கு கேட்குதா அப்படின்னு கேட்குறீங்க. என்னடி அப்படின்னு கேட்பாரா. இல்லை தாத்தா பாட்டி மாதிரியே நம்மளும் கடைசி வயசு வரைக்கும் இப்படியே ஒன்றா இருப்போமா அப்படின்னு கேட்க அவர் அப்படியே உங்களை பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு கேட்க ஆசையாக இருக்குது. எவ்வளோ வேணால் சண்டை வரட்டும், ஒன்றா நான் சண்டை போட்டால் நீ அமைதியாக போ, நீ சண்டை போட்டால் நான் அமைதியாக போகிறேன், சரியா? ஆனால் யாரும் ஒருத்தர் விட்டுட்டு மட்டும் போக வேண்டாம் அப்படின்னு கேட்குறீங்க. டேவும் பார்த்தீங்கன்னா அதுக்கு அப்படியே அக்ரி பண்ணுறாரு. ஸோ ரெண்டு பேரும் அப்படியே கையை பிடிச்சி அப்படியே கை கோர்த்துக்கிட்டு எந்திரிச்சு அப்படியே நடப்பீங்க. அப்போது என்னன்னு தெரியல, சடனாக ஒரு மாதிரி ரெயின் வர மாதிரி இருக்குது. ஸோ மழை வருது. என்னடா சடனாக மழை வருது அப்படின்னு கேட்குறீங்க. ஏன்னா மேபி இது ஒரு ரொமான்டிக் மூமெண்ட்டாக ஆக்கிறதுக்கு கூட வரலாம் அப்படின்னு சொல்லுவாரா. அது என்ன திடீர்னு ரொமான்டிக் மூடு அப்படின்னு நீங்கள் கேட்க, அதுவா அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படியே உங்களை ஹிப்பை ட்ராப் பண்ண மாதிரி பிடிச்சிக்கிறாரு. நீங்களும் அப்படியே அதே மாதிரி தான் அவரோட காலத்தில் அவங்க ரெண்டு கையும் போட்டாடி பிடிச்சிப்பீங்க. ஸோ ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கா, நல்லா மழை வந்துகிட்டே இருக்குது. ஸோ கண்ணை கொஞ்சம் நல்லா முழிக்க கூட முடியல. ஸோ அந்தளவுக்கு நல்லா மழை வந்துட்டு இருக்குது. ரெண்டு பேர் ஃபுல்லாக நினைஞ்சிருப்பீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா அந்த மழை தண்ணியெல்லாம் வந்துட்டு அப்படியே உங்கள் மேலே பட்டு கண்ணத்தில் அப்படியே வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நெத்தியில் பட்டு அப்படியே கண்ணு அப்படி வந்துட்டு இருக்க. அவரும் அதை அப்படியே வந்து தொடச்சி விடுறாரு. என்னடா மழையில் நின்றுட்டு தொடச்சி விட்டுட்டுருக்க அப்படின்னு கேட்க, அதுவா எனக்கு டிஸ்டர்ப் பண்ணுது அப்படின்பாரா. எதுக்கு அப்படின்னு கேட்குறீங்க. இதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா அப்படி உங்களுக்கு கிஸ் பண்ண கிட்ட வருவார். நீங்கள் யாராவது பார்த்துட்டா அப்படின்னு கேட்குறீங்க. பார்த்துட்டு போட்டோம் ரீஷோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டா உங்களுக்கு கிஸ் பண்ண கிட்ட வருவார். நீங்களும் அப்படி ஒரு மாதிரி லைட்டாக சிரிப்போம்ல. ஸோ அந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டு அவர்கிட்ட அப்படியே கண்ணை மூடிட்டு போகிறீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே மெதுவாக உங்களோட ஃபேஸில் அப்படியே கையை வச்சு அது மாதிரி கப் பண்ணிக்கொள்ளும். ஸோ அந்த மாதிரி கப் பண்ணிட்டு உங்கள் ஃபேஸ் அப்படியே அவர் கிட்ட இழுக்கிறாரு கிஸ் பண்ணுறதுக்காக. நீங்களும் அப்படியே வந்துட்டு கண்ணை மூடிட்டு அப்படியே அவர் கிட்ட போவீங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு ஐஸு க்ளோஸ் பண்ணிட்டு அப்படியே கிஸ் பண்ண உங்கள் கிட்ட போதுண்டிய கனமுலைங்க கம்பெனி இதுக்கு மேலே காட்டாது. அப்படியே எத்தனை கிட்ட போனால் உடனே ஓடிடுவீங்களா, பின்னாடி வாங்க, அவ்வளோதான். ஓகே டியர், ஸோ ஹாப்பி எண்டிங்காக இந்த ஒன் ஷாட்டை நான் இதோட முடிச்சுக்கிறேன். அண்டு அவ்வளோதான், டா பாய் சராங்கே. ஸ்டோரி